ரைட். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அலுவலக முகாமைத்துவத்தில ஆவண முகாமைத்துவம் தொடர்பான சில விடயங்கள பார்ப்போம். அப்ப ஏற்கனவே நாங்கள் அலுவலக தளக்கோலம், ஒரு அலுவலகத்து திட்டமிடுதல் தொடர்பான விடயங்கள் பார்த்திருந்த நாங்கள். அதுல வந்து ஒரு வினா ஒன்று கேட்டிருந்த நீங்கள், அ ஒரு ஆள் கேட்டிருந்தது. உண்மையிலேயே அது கடந்த வினாத்தாள்ல வந்த ஒரு வினா தான். அ பல்நோக்கு லேஅவுட். பல்நோக்கு அதாவது மல்டி பர்ப்பஸ் லேஅவுட். சரிதானே? பல்நோக்கு தளக்கோலம் என்றால் என்ன என்று சொல்லி. பல்நோக்கு தளக்கோலம்ன்றது நவீன தளக்கோலத்தின்ற ஒரு வடிவம் தான். நாங்கள் 3வதா பார்த்த விடயம். அது வந்து மிக குறைந்த இடங்கள் இருக்கைகள்ல பல்வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில மிக சிறிய இடப்பரப்ப அலுவலகத்தினுடைய பல்வேறு தேவைகளுக்கு தேவைக்கேற்ற வகையில பயன்படுத்துறது. அதற்கேற்ற வகையில தான் உபகரணங்கள் பயன்படுத்தப்படும். சாதாரணமாக அது அலுவலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வீடுகள் கூட அல்லது அறைகள் கூட ஒரு சிறிய அளவாக இருக்கைகள்ல, விசேடமாக நகர்ப்பகுதிகள்ல, இவ்வாறான பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில அலுவலக தளக்கோலம் ஒழுங்கு அமைக்கப்படும். அப்ப அதுல எப்படி இருக்கும்ன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு ஓப்பன் லே அவுட் போல தான் இருக்கும். ஆனால் நாங்கள் நவீன அ தளபாடங்கள், நவீன உபகரணங்கள தான் அதுக்கு பயன்படுத்துவோம். அதாவது நாங்கள் பார்த்த மாதிரி பல்பயன்பாட்டு உபகரணங்கள், மற்றது வந்து இடத்த சிக்கனப்படுத்தக்கூடிய வகையில. எப்பயுமே அங்க பயன்படுத்துற சகல தளபாடங்கள் எல்லாமே அசையக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு சிறிய இடப்பரப்புக்குள்ள தேவையில்ல. இப்ப மீட்டிங் நடத்தைக்குள்ள மீட்டிங்குக்கு ஏற்ற மாரி அரேஞ்ச் பண்ணி போட்டு மீட்டிங்க நடத்தக்கூடியதா இருக்கும். அல்லது வேலை செய்ய வேண்டிய நேரத்துல மீட்டிங் முடிஞ்ச பிறகு தளபாடங்கள நாங்கள் வேலை கேட்ட வகையில ஒழுங்குபடுத்தி வேலை செய்யக்கூடிய மாரி இருக்கும். விசேடமாக தளபாடங்கள பயன்படுத்தியக்குள்ள தளபாடத்துக்கு இந்த கோப்பைகள் போன்றவற்றுடைய ஸ்டோரேஜ் அதாவது பொருட்கள வைக்கிறதுக்கான இடம். தனித்தனி அலமாரிகள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக சில நேரங்கள்ல ஒரு மேசை என்றால் மேசைக்கு கீழேயே மேசைய நாங்கள் உயர்த்துறோம் என்றா சொன்னால் அதுக்குள்ளேயே ஃபைல வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான மிக குறைஞ்ச இடப்பரப்புக்குள்ள கூடுதலான பலன பெறக்கூடிய மாதிரி. நீங்க சில நேரம் விளம்பரங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப மிகச்சிறிய நகர்ப்புறங்கள்ல மிகச்சிறிய இடங்கள்ல இருக்கிறார்கள். சில நேரங்கள்ல அது பகல்ல சோபா செட் மாதிரி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இரவுல வந்து அத கொஞ்சம் இறக்கி போட்டு அ ச அ சா சாயிர பகுதிய நிமித்திரம் என்றால், அத கட்டிலாக பாவிக்க முடியும். அப்படி பல்வேறு வகையில பாவிக்கக்கூடிய வகையில உபகரணங்கள பயன்படுத்துறது. அப்ப மல்டி பர்ப்பஸ் லே அவுட் என்றது தான் அது. அப்ப அது சம்பந்தமாக அந்த 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 அறிவு இருந்தால் அந்த விடைகள அணுகலாம். அப்ப அப்படியானது என்றால் என்னென்றால், ஒரு ஒரு சிறிய இடப்பரப்பு. அது திறந்த இடப்பரப்ப தான் இருக்கணும். ஏனென்றால், எங்களுக்கு பிரைவேட் ஆஃபீஸ் லே அவுட் அதாவது மூடிய தளக்கோலத்த நாங்கள் எடுத்தோம் என்றால், அதுக்குள்ள தேவைக்கு ஏற்ற மாரி ஒழுங்குபடுத்த இயலாது. உதாரணத்துக்கு திடீரென்று அது ஒரு கூட்ட மண்டபமா பயன்படுத்த இயலாது. எல்லா அலுவலர்களையும் கூப்பிட்டு கூட்டம் வைக்க இயலாது. திருப்பி அவர்கள் வேலைக்கு ஏற்ற வகையில கணனிய வச்சு வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால், அத மாற்றி அமைக்க இயலாது. ஆனால் எப்பயுமே ஒரு திறந்த அலுவலக தளக்கோலத்துக்கு தெரிவு படுவது போன்ற ஒரு இடம் தெரிவு செய்யப்பட்டு, அதுக்குள்ள இவ்வாறான விசேட இயல்புடைய உபகரணங்கள், தளபாடங்கள் பயன்படுத்துவதன் மூலம், அலுவலக செயற்பாட்டினுடைய பல்வேறு தேவைகளையும் தேவைக்கேற்ற வகையில ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் மல்டி பர்ப்பஸ் லே அவுட் அல்லது மல்டி பர்ப்பஸ் ஸ்பேஸ் என்று சொல்றது. அப்ப அத நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்றால் சரி. சரிதானே? அது ஒரு நல்ல ஒரு வினா. நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இப்படியான வினாக்கள் விரைக்கல அது தொடர்பான விடயங்கள பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு படிக்கக்குள்ள வர்ற சந்தேகங்கள் என்னன்னாலும் இப்படி அனுப்பி விட்டீங்கன்னா, அந்தந்த வகுப்புல நான் அத கிளியர் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்கள் உடனே அத செய்றதுல கொஞ்சம் உடனே ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில விடையளிக்கிறதுல சில நேரம் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா, அந்தந்த நேரத்தில நான் விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்திருக்கும். பல்நோக்கு தளக்கோலம். அது தளக்கோலத்தின் 3 பிரதான வகைகள் இருக்குது. அது ஒரு ஒரு வகை. அதாவது அது வந்து நவீன அலுவலக தளக்கோலத்தில நாங்க பார்க்கிறோம் பல்பயன்பாட்டு உபகரணங்கள பயன்படுத்துறது, அப்படியான அழகான நல்ல தோற்றமுடைய இடத்த சிக்கனப்படுத்தக்கூடிய இத பயன்படுத்துறோம்னா, அப்ப அதனூடாக வளர்ச்சி அடைஞ்சு வந்த ஒரு ஒரு எண்ணக்கரு தான் அது. அப்ப இப்ப கூடுதலாக நகர்ப்பகுதிகள்ல மிகச்சிறிய இடப்பரப்புக்குள்ள தங்களுடைய அலுவலகத்த அமைச்சுக் கொள்ளையில அவ்வாறான ஒழுங்கமைப்பை மேற்கொள்கிறார்கள். அப்ப அலுவலக முகாமைத்துவம் தொடர்பா அது அந்த வினாவுக்கு நாங்கள் விடைய பார்த்துக்கொண்டு, இன்றைக்கு ஆவண முகாமைத்துவம் தொடர்பான விடயத்துக்கு நாங்க போவோம். அப்ப ஆவண முகாமைத்துவத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கட அலுவலகம் என்றதே ஆவணங்களோட சம்பந்தப்பட்டது. அலுவலகம் என்றாலே நோக்கத்த அடையறதுக்கு தேவையான தகவல்கள சேகரிச்சு,
அதை ஒழுங்குபடுத்தி அதை பாதுகாத்து வைத்து தேவையான போது தகவல்களை வழங்குற, தேவையற்றவற்றை அழித்தொழிக்கிற ஒரு செயற்பாடுகளை செய்கிற ஒரு இடத்தை தான் நாங்கள் அலுவலகம் என்று சொல்லுவோம். எனவே அலுவலகத்துல ஆவணங்கள்ன்றது மிக மிக இன்றியமையாது. அப்ப அந்த ஆவணங்களை நாங்கள் முகாமத்துவம் செய்ய வேண்டியது மிக முக்கியம். அதுல பிரதானமானது கோவ முகாமத்துவம். அப்ப அதோடு சேர்ந்து ஆவணங்களை நாங்கள் முகாமத்துவம் செய்யறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எனவே அது தொடர்பான பொதுவான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அப்ப ஆவணங்கள் என்றது ஒரு அலுவலகத்தினுடைய நினைவகம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அந்த அலுவலகத்தினுடைய இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மூலம் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு அலுவலகம். அங்கதான் முழு தகவல்களும் இருக்கும். அந்த நிறுவனமே அந்த தகவல்கள்ல தான் தங்கி இருக்கும். எனவே அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரு அலுவலகத்தின் நினைவகம் என்று சொல்லப்படும். அப்ப ஆவணங்களை எப்படி பேணுறதுன்ற தொடர்பான கொள்கை ஒன்று அலுவலகத்துல இல்லை என்றால், ஒரு நிறுவனத்துல இல்லை என்று சொல்லி சொன்னால், அந்த நிறுவனம் வெற்றிகரமாக செயற்பட முடியாது. ஏனென்றால் ஆவணங்களை எவ்வளவு தூரத்துக்கு தேவையான பொழுது கண்டறியக்கூடிய வகையில நாங்கள் நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறோமோ, அதற்கேற்ற வகையில தான் சரியான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க முடியும். விரைவான வினைத்திறனான வேலைகளை செய்ய முடியும். அப்ப அந்த வகையில ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய விசேடமாக நிறுவனத்தினுடைய உயர்மட்ட முகாமைத்துவம் இந்த ஆவண முகாமைத்துவத்துல மிகுந்த கவனத்தை செலுத்த வேணும். அது அந்த நிறுவனத்தினுடைய பல்வேறு முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கும் மிக அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கும். அப்ப பொதுவாக ஆவணங்களை எங்க சேமித்து வைக்க வேணும், அதில் உள்ள தகவல்களை என்ன சேமிச்சு வச்சு பிரயோசனம் இல்லை. சில அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கும், ஒன்றுமே வெளியில போகாது. ஆனால் எல்லாம் இருக்கும். ஆனா தேவை என்றால் ஒன்று எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்து பிரயோசனம் இல்லை. அப்ப அதுல இருக்கிற தகவல்களை அப்ப ஆவணங்களையோ கோவைகளையோ அல்லது அந்த கோவையில இருக்கிற தகவல்களையோ தேவையான போது விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைமை இருக்க வேணும். அப்ப எங்க சேமிச்சு வைக்கலாம், எங்க சேமிச்சு வைக்க வேணும், எவ்வாறு விரைவாக நாங்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், அதே போல அவ்வாறு அந்த ஆவணங்களை சேகரித்து வைக்கிறதுக்கான இடம், தகவல்களை தேடி பெற்றுக்கொள்றதுக்கான நேரம் என்றதை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம். சரிதானே? அப்போ பெரிய இடப்பரப்புல நாங்கள் ஆவணங்களை சேர்த்து வச்சோம் என்றால் அது சிக்கனமும் இல்லாது அடுத்தது சிரமத்தையும் ஏற்படுத்தும். எனவே இடத்தையும் நாங்கள் சிக்கனப்படுத்தணும், அதே நேரம் நேரத்தையும் சிக்கனப்படுத்தணும். அப்ப விரைவாக ஆவணங்களை கண்டறியக்கூடிய வகையில ஒரு ஒழுங்கமைப்பு இருக்க வேணும். அப்ப அதுக்கேற்ற வகையில ஆவணங்கள் வகைப்படுத்தப்பட்டு அதுக்கேற்ற வகையில ஆவணங்கள் களஞ்சியப்படுத்தப்பட வேணும். சரிதானே? அப்ப அந்த இதுன்றது ஆவண முகாமத்துவத்துல முக்கியம். எனவே இந்த ஆவண முகாமத்துவத்துல மிக விசேடமாக முகாமையாளர்கள் விசேட கவனம் செலுத்த வேணும். பொதுவாக ஆவணை முகாமைத்துவம் என்றால் என்ன என்று கேட்டால் அது பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வரைவிலக்கணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதுல மிக முக்கியமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணங்கள் என்று பார்க்கல ஒரு கோவையிடும் முறைகள். ஏன்னா கோவை என்றது ஆவணங்களை ஒன்று சேர்க்கிறதானே, ஒரே மாதிரியான ஆவணங்களை ஒன்று சேர்க்கிறதானே கோவை. அப்ப கோவையிடும் முறை என்றது மிக முக்கியமாயிருக்கும். அதே நேரம் கோவையிட்டு இட்டாதான் அந்த கோவையிலிருந்து ஆவணங்களை விரைவாக அப்ப ஒரு கோவப்படுத்தும் முறை தொடர்பாக நாங்கள் அலுவலக முறைமைகள்ல அலுவலக முறைமையும் அலுவலக முகாமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே ஒரே தரப்பட்டதான். ஒன்றுல இருந்து ஒன்றை தெளிவா நாங்கள் பிரிச்சறிய முடியாது. அதே போல பரீட்சையிலையும் பாத்தீங்கன்னா எல்லா வினாக்களும் ரெண்டுலையுமே மாறி மாறி வரும். அப்ப நாங்கள் கோவை இடுற முறை தொடர்பாக எங்களுக்கு தெரியும். அவ்வாறு கோவையிட்டாதான் அந்த கோவையில இருக்கிற ஆவணங்கள் தொடர்பாக நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காகத்தான் பல்வேறு கோவையிடைகளை நாங்கள் கவனிக்க வேண்டிய பல்வேறு முறைகளை நாங்கள் அலுவலக முறைமைகள்ல விரிவாக பார்த்திருக்கிறோம். அதே நேரம் அந்த கோவைகளை நாங்கள் எடுக்க வேணும்டா. கோவையில ஆவணங்களை கட்டுறது கோவையிடும் முறை. பிறகு அந்த கோவைகளை நாங்கள் சரியா எடுக்க வேணும் என்றால் அதை சரியான முறையில வகைப்படுத்தி வச்சு அப்ப விரைவாக கோவையில கண்டறியக்கூடிய வகையில சரியான முறையில வகைப்படுத்துற முறைகள் அங்க இருக்க வேணும். அப்ப கோவையிடும் முறை என்றது முக்கியம், வகைப்படுத்தல் முறை என்றது முக்கியம். ஆனால் கூடுதலான கோவைகள் பேணப்படைக்குள்ள விரைவாக கோவை எங்கே இருக்கின்றதை இருந்த இடத்துல இருந்தே கண்டறியறதுக்காக சுட்ட அகராதி முறை என்றது முக்கியம். அப்ப சுட்டகராதி முறையில நிறுவனத்தினுடைய தன்மைக்கும் அதனுடைய கோவைகளுடைய அளவுக்கும் ஏற்ப பல்வேறு முறைகள்ல சுட்டத்தை தயாரிக்கிற முறைகள் இருக்குது. நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அலுவலக செயற்பாடுகள் மற்றும் எங்களுடைய விடிய அலுவலர்களுக்கு ஒப்படைக்கப்படுற கோவைகளுடைய எண்ணிக்கை போன்றவற்றை கருத்துல கொண்டு சாதாரணமாக ஒரு அட்டை சுட்டகராதி அட்டை என்ற வடிவத்துல சுட்டட்டைகளை தயாரிச்சு நாங்கள் ஒரு பட்டியல அடுக்கி வச்சிருக்கிற முறை என்று பார்த்து நாங்கள். ஆனால் அதுக்கு மேலதிகமாக பாரிய அளவு ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் விசேடமாக ஒரு 10,000 15,000 ஆவணங்களை உதாரணத்துக்கு ஒரு பங்கு நிறுவனம் என்றால் அங்க பங்குதாரர்கிட்ட தகவல்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தார். அது ஏராளமான பங்குதாரர் இருக்கலாம். எனவே அதை நாங்கள் விரைவாக கண்டறிய வேணும் என்றால்
உண்டு. அந்த ஆவணங்களை வைக்கிறதுக்கு ஒரு முறைமை இருக்கணும், அதை வகைப்படுத்தின ஒரு முறைமை இருக்கணும், அந்த வகைப்படுத்தல் முறையோட சேர்ந்து ஒரு சுட்டகராதி முறை இருக்க வேணும். அப்பதான் இருந்த இடத்துல இருந்து எங்க கோவை இருக்கின்றதை நாங்கள் கண்டறிய முடியும். அதே நேரம் கோவையை பேணுறது தொடர்பாக சில நேரங்கள்ல மத்திய கோப்புடல் முறைமையோ அல்லது ஏதோ ஒரு கோப்புடல் முறைமையிலேயே நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அப்ப மத்திய கோப்புடல் முறை தான் இந்த அறிஞரால சிபார்சு செய்யப்படுது. மத்திய கோப்புடல் முறைமை எப்போன்றது என்ற மத்திய கோப்புடல் என்றால் விரைவாக நாங்கள் எல்லா ஆவணத்தையும் கண்டறியலாம் என்றதுக்காக. அப்ப கோப்புடல் முறையில 2 முறை இருக்குது. ஒன்று மத்திய கோப்புடல் முறை, அடுத்தது பன்முகப்படுத்தப்பட்ட கோப்புடல் முறை அல்லது அந்தந்த நிறுவனங்களிலேயே கோப்புற பல்வேறு பெயர்கள் இருக்கு. அது நாங்கள் தனியாக பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப மத்திய கோப்புடல் முறை என்றது ஒரே இடத்துல நிறுவனத்தினுடைய சகல ஆவணங்களும் சகல கோவைகளும் ஒரே இடத்துல வச்சு பேணப்படுற முறைமை தான் மத்திய கோப்புடல் முறைமை. அப்ப மத்திய கோப்புடல் முறைமை ஆவணங்களை தக்க வைத்திருத்தல், அதுல தொடர் நடவடிக்கை எடுத்தல், நுண்பட பிரதி எடுத்தல். நுண்பட பிரதி என்றது இப்ப இல்லாம போயிட்டப்ப அவர் சொன்ன கருத்து அப்படியே இதுல இருக்கே தவிர நுண்பட பிரதி என்றது ஒரு நவீன கோப்புடல் முறை. நாங்க பின்னுக்கு பார்ப்போம். அந்த நவீன கோப்புடல் முறையில ஒரு பரீட்சைக்கு வந்திருந்தது. நவீன கோப்புடல் முறையில அப்ப நுண்பட சுருள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல கேமரா இருக்கைக்குள்ள பிலிம் ரோல் என்று அறிஞ்சிருப்பீங்க. அது போல ஆவணங்களை நுண்பட சுருள்கள்ல பிரதி எடுத்து அதை பாதுகாப்பா வைக்கிறது. அப்போ ஒரு சிறிய இடத்துக்குள்ளேயே ஏராளமான ஆவணங்களை பிரதி எடுத்து வச்சிருக்க முடியும் புகைப்படமாக என்றதான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு கணனி என்றது வந்த பிறகு அதுக்கு பிறகு பல்வேறு ஆவணங்களை சேகரிக்கிற இலத்திரனியல் சாதனங்கள் வந்த பிறகு நுண்படச்சுருள் என்ற முறைமை விரைவிலேயே இல்லாம போயிட்டுது. அப்ப ஒரு நவீன முறைமையா இருந்தாலும் கூட ஒரு பழைய முறையே அல்ல. அப்ப நவீன முறையாக இருந்தும் இப்ப பாவனையில இல்லாத ஒரு முறைமை என்றது அது உங்களுக்கு ஒரு வினாவாக வந்திருந்தது. அது இந்த நுண்பட பிரதி முறைமை தான். அப்ப இவர் சொல்லிக்கலாம் அது ஒரு பிரதானமான விடயமாக இருந்தபடியால் அவர் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அது இல்லாம போயிட்டுது. இப்ப கணனி எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிருது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கணனிக்கு சமாந்தரமாக நாங்கள் இலத்திரனியல் முறையில பல்வேறு கோவைகளை சேமிக்கிறதுக்குரிய சாதனங்களை பயன்படுத்துகிறோம். அது ஹார்ட் டிரைவுகளா இருக்கலாம், அல்லது சிடியா இருக்கலாம், டிவிடியா இருக்கலாம், பென் டிரைவா இருக்கலாம். இப்ப எல்லாமே ஏராளமான ஸ்டோரேஜோட வந்துட்டுது. இப்ப இன்னும் நாங்கள் எங்களுடைய இந்த ஆவணங்களை சேகரித்து வைக்கிற மிக பயனுள்ள ஒரு முறைமை என்று பார்த்தோம்னா, நான் திருப்பி திருப்பி சொன்னான் நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி, ஏனென்றால் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது நான் கதைக்கல. மிக முக்கியமாக இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு வார பிரதானமான தகவல் சேமிப்பு முறை சரிதானே, அல்லது அது எங்க நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ன்றது கிளவுட் ஸ்டோரேஜ் சரிதானே. அப்ப அந்த முறைமை தான் இப்ப பிரபலம் அடைஞ்சு வருது. ஏனென்றால் அதுல இருக்கிற நன்மை என்னென்றால் எந்த நேரமும் எந்த ஆவணங்கள் இப்ப மற்ற ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு இடர் மிகுந்தது. எப்பயும் ஒரு ஹார்ட் டிரைவ் நாங்கள் கணனியில் வச்சிருந்தோம்னால் எப்பயும் ஹார்ட் டிரைவ் போயிட்டுனா சில நேரம் அந்த தகவல்களை நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். அப்போ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலது செய்யணும், அதை நாங்கள் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் கதைப்போம். ஆனால் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் என்று சொல்றது மிகவும் பாதுகாப்பான ஒரு முறைமையும் அதை விட அதில் இருக்கிற நன்மைகள் பலது இருக்குது. இதுகளே சில நேரம் உங்களுக்கு வினாக்களா வரலாம். அப்ப இது இல்லை, ஏனென்றால் அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படுற ஒரு களஞ்சியப்படுத்தல் ஆவணங்களை சேகரிக்கிற சேமிக்கிற ஒரு பிரதானமான ஒன்றாக இருக்குது. அதன் நன்மைகள் என்னென்றால் ஒன்று பாதுகாப்பானது, ஒன்று பெருமளவு ஆவணங்களை நாங்கள் சேகரித்து வச்சுக்கொள்ள முடியும். மற்றது அதை விட பிரதானமான நன்மை என்றால் எங்கே இருந்தாலும் நாங்கள் இப்ப ஹார்ட் டிஸ்கவுண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம் என்றால் அந்த ஆவணம் எங்கள்கிட்ட இருக்கைகளை மட்டும்தான் நாங்கள் அதை அணுக முடியும். ஆனால் இது எங்கே இருந்தாலும் எங்களால அணுக முடியும். இல்லை உலகத்தினுடைய எந்த பகுதியில இருந்தாலும் எங்களால அந்த ஆவணங்களை அணுக முடியும். அப்ப இதெல்லாம் ஒரு நவீன முறைகள் இப்ப வளர்ச்சி அடைஞ்சு மாற முறைகள் எதிர்காலத்துல எங்களுக்கு எல்லாமே அப்படியான ஒரு முறைமைக்கு போயிடும். ஒவ்வொரு நிறுவனங்களும் தனியான ஸ்பேஸ் எடுத்து அதிலேயே சகல ஆவணங்களையும் சேகரித்து வைக்கிற முறைமைகள் உருவாக கூடும். அப்ப இது ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வர புதிய முறை. அப்ப அதை பற்றி நீங்க தேடி கற்றுக்கொள்ளுங்க. அந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பொதுவாக ஏதேனும் வினாக்கள் வந்தால் விடையளிக்கிறதுக்காக. அப்ப இந்த விடயங்களோட தொடர்புடையதாக என்னென்ன விடயம்? கோவைப்படுத்தும் முறை, வகைப்படுத்தும் முறை, சுட்டகராதி, மத்திய கோப்புடல் முறை, இந்த இதன் நுண்பட பிரதி எடுத்தல், அது இப்ப பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதையில அப்ப இப்படியான விடயங்களோட தொடர்புபட்டதாகத்தான் நவீன ஆவண முகாமத்துவம் காணப்படுது. அப்ப இவர் நவீன ஆவண முகாமத்துவம் என்று சொன்ன காலத்தை விட மிக குறுகிய காலத்திலேயே இப்ப நவீன ஆவண முகாமத்துவம் என்றது நான் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் ஃப்ளாப்பி வந்தது,
ஃப்ளப்பி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மிகச்சிறிய அளவு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, 3 வருஷம் சுச்சம். அப்ப மிக மிக குறைந்த அளவு ஃப்ளாப்பி என்று சில பேர் அறிஞ்சும் இருக்க மாட்டீங்க. அதை விட அதுக்கு பிறகு சிடி வந்தது, டிவிடி வந்தது, அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்க் வந்தது, இப்போ பென் டிரைவ் வந்து பென் டிரைவ் ஸ்டோரேஜ் கூடிக்கொண்டு போகுது. இப்போ கடைசியா இருக்கிறது எங்களுடைய கிளவுட். எந்த விதமான எங்களுக்கு அதாவது ஹார்ட் டிரைவ்னு சொல்றோம், அதாவது சாதனங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஆவணங்களை சேகரித்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே பாதுகாப்பு என்றது அதிஉச்சமா இருக்கும், எங்கேயும் அணுகக்கூடிய தன்மை அதிஉச்சமா இருக்கும் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்ப நவீன ஆவண முகாமத்துவம் என்று கதை கேட்கல, நாங்கள் இப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து தான் கதைக்கணும். எனவே இது சொல்லப்பட்ட ஒரு அறிஞருடைய கருத்தாக இருந்தாலும் நாங்கள் அதை விளங்கி கொள்ளைக்குள்ள நவீன ஆவண முகாமத்துவம் என்றதை நாங்கள் முழுமையாக விளங்கி கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் அணுகிறதுல சரியான இலகுவாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப அடுத்து நாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் ஆவண முகாமத்துவம்ன்றதுக்கு இன்னொரு வரைவிலக்கணம் சொல்லப்படுது என்னென்றால், படிவங்கள், அறிக்கைகள், எழுத்து மூல குறிப்புகளை மீள பயன்படுத்துதல், அதுக்கேற்ற வகையில கூவைப்படுத்துதல், ஆவணங்களை பேணுதல், நுண்படச்சுருள்ல இதெல்லாம் நவீன கருத்துக்கள், ஆவணங்களை பிரதி செய்து பாதுகாத்தல் போன்றவற்றையும் இவற்றோடு தொடர்புடைய சேவைகளையும் நன்கு வரையறுத்துக் கொள்ளுதலே ஆவண முகாமத்துவம் ஆகும். அப்ப யார் எப்படி சொன்னாலும் சொல்ற விதங்கள் அல்லது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுதே தவிர ஆவணம் என்றது பாதுகாப்பாக சேமிக்கப்பட வேணும், தேவையான போது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இலகுவாக சிரமம் இல்லாம சிக்கனமான முறையில சேமித்து வைத்து அதை பெற்று பயன்படுத்தக்கூடிய வகையில இல்லை என்றால் ஆவணங்கள் இருந்து பயன் இல்லை. அப்ப இந்த வகையில நாங்கள் ஆவண முகாமத்துவம் என்னன்னு சொல்லலாம். ஆவண முகாமத்துவம் என்றது ஆவணங்களை ஆக்குறது, ஒழுங்குபடுத்துறது, நடைமுறைப்படுத்துறது, பாதுகாக்கிறது, தேவையான போது பெற்றுக்கொள்ளுதல், வழங்குதல் போன்ற விடயங்கள்லாம் ஆவண முகாமத்துவம். அப்ப இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலகுவான ஒரு வரைவிலக்கணம். அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அலுவலகத்துக்கும் ஒரு வரைவிலக்கணத்துக்கு போறோம். இங்க ஒழுங்குபடுத்துதல் என்று வரைக்குள்ள எங்களுக்கு இன்னொரு விடயங்கள் தெரியணும். இந்த ஆவணத்துல ஒன்று எங்களுக்கு இருக்குது டேட்டா, அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது தரவு, அடுத்தது வந்து தகவல். சரிதானே? அப்ப தரவுக்கும் தகவலுக்கும் என்ன வித்தியாசம் என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப எப்பயுமே எங்களால முதல் கட்டமாக சேகரிக்கப்படுறது தரவு. ஒரு ஆள் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்த்து அதை குறிச்சு கொண்டால் அது தரவு. அப்ப தரவுகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அந்த தரவுகளை சரியான முறையில ஒழுங்குபடுத்தி பெற்றுக்கொள்ற விடயங்கள் தான், பெற்றுக்கொள்ற தீர்மானங்கள் அல்லது செய்திகள் தான் தகவல் என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப தரவுகளை நாங்கள் சேகரித்து வச்சிருந்த எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அது தகவல்களாக வந்தால்தான் எங்களுக்கு நாங்கள் தீர்மானம் எடுத்தலுக்கு பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீடாக நாங்கள் தரவுகளை சேகரிப்போம், அது தரவு சேகரித்தல் தான் சொல்லுவோம். பிறகு அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற முழு குடும்பங்கள் தொடர்பான தரவு சேகரிச்ச பிறகு அதை ஒரு முறையில ஒழுங்குபடுத்தி அந்த கிராமத்துல பாடசாலையில இருந்து இடைவிலகின இத்தனை விதமான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தகவல். ஏன்னா தரவை நாங்கள் ஒழுங்குபடுத்தி சொல்றோம். அந்த தகவல்கள்ல இருந்தால் நாங்கள் தீர்மானத்துக்கு போக முடியும். தரவுகளை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சேகரிச்சதை கட்டி வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த விதமான தீர்மானத்துக்கும் போகலாது. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த கிராமத்துல இத்தனை வீதம் பாடசாலையில இருந்து விலகின மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீதத்துக்கு ஏற்ப நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வர முடியும். எனவே தரவு என்றால் என்ன, தகவல் என்றால் என்ன என்ற ரெண்டு விடயமும் ஆவண முகாமத்துவத்துல மிக முக்கியமான சொற்பதங்கள், அதையும் குறிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப அந்தந்த விடயத்துல ஏற்கனவே வந்த வினாக்கள், எங்களுக்கு தேவையான விடயங்கள் போன்றவற்றை நினைவு வரைக்குள்ள நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் ஸ்லைட்டை மட்டும் நம்பி இருக்காதீங்க. ஸ்லைட்ன்றது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இதுல கதைக்கிற விடயங்களை தயவு செய்து தேவையான விடயங்களை குறிச்சு கொள்ளுங்க. அப்ப ஆவணங்களை ஆக்குதல், அதாவது ஆவணங்களை தயாரிக்கிறது, அதைத்தான் நாங்கள் இதுல பார்த்து நாங்கள் ஒழுங்குபடுத்துறது, நடைமுறைப்படுத்துறது, பாதுகாத்தல், தேவையான போது பெற்றுக்கொள்ளுதல், அப்படி தேவையானவர்களுக்கு வழங்குதல், எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை போன்ற விடயங்கள் தான் ஆவண முகாமத்துவம் என்று சொல்லப்படுது. ஒரு அமைப்புல பல்வேறு விடயங்களை செயற்படுத்துறதுக்கு பயன்படுத்துற தகவல்கள் உள்ளடங்கியுள்ள சகலதும் ஆவணங்கள் என்று சொல்லப்படும். அப்ப ஆவணங்கள் என்னென்றால் ஏதேனும் ஒரு தகவல்களை, தரவுகளை கொண்டிருக்கிறது தான் ஆவணம் என்று சொல்லப்படும். அது எந்த வடிவத்திலையும் இருக்கலாம், எந்த வகையிலையும் தகவல்கள் இருக்கலாம்.
அதாவது எழுத்துக்கள்ல இருக்கலாம், அல்லது ஒலிப்பதிவாக இருக்கலாம், ஒளிப்பதிவாக இருக்கலாம், அல்லது சித்திரமாக இருக்கலாம், குறியீடுகளாக இருக்கலாம், எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். சரிதானே? அது எல்லாமே ஏதேனும் ஒரு பதார்த்தத்துல பதிக்கப்பட்டிருந்தால், அது காகிதாதியில இருக்கலாம், அல்லது ஒரு புத்தகத்தில் இருக்கலாம், அல்லது சீமெந்தில் இருக்கலாம், பழைய காலத்து நடுகல்கள் எல்லாமே ஒரு ஆவணங்கள் தான். ஏனென்றால் அதுல ஒரு தகவல்கள் பொறிக்கப்பட்டிருந்தால். எனவே எந்த வகையான தகவல்களும் அப்ப எந்த வகையான தகவல்கள்ன்றது தகவல்கள் எப்படி ஒரு ஆவணத்துல உள்ளடக்கலாம் என்றால், எழுத்து மூலம் உள்ளடக்கலாம், ஒலிப்பதிவு மூலம் உள்ளடக்கலாம், ஒளிப்பதிவு மூலம் உள்ளடக்கலாம், சித்திரங்களாக உள்ளடக்கலாம், குறியீடுகளாக உள்ளடக்கலாம். அப்படி நாங்க சொல்லிக்கொண்டு போகலாம். ஏதேனும் ஒரு வடிவுல செய்தி. சரிதானே? அத ஏதேனும் ஒரு பதார்த்தத்துல. அப்ப பதார்த்தம்ன்றது அது காகிதாதியா இருக்கலாம், தகரமா இருக்கலாம், தகடா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், சீமெந்தா இருக்கலாம், கருங்கல்லா இருக்கலாம். அல்லது ஒளிநாடாவா இருக்கலாம், அல்லது ஏதேனும் டிஸ்கா இருக்கலாம், கணனியா இருக்கலாம். எதுவும் எதில் என்றாலும் அவ்வாறான செய்திகள் பதிக்கப்பட்டிருந்தால் அது ஆவணங்கள் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு அமைப்பின் இப்ப நாங்க நிறுவனத்துக்கு வரையில் ஒரு அமைப்பின் பல்வேறு விடயங்களை செயற்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிற தகவல்கள் உள்ளடங்கியுள்ள சகலதும் எங்கெங்கெல்லாம் அது இருக்குதோ அது எல்லாமே ஆவணங்கள் என்று சொல்லப்படுது. அப்ப ஆவண முகாமத்துவம் என்றா என்னென்று பார்த்தாங்க, ஆவணத்தை முகாம செய்யறது. அப்ப ஆவணத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கதைக்கிறோம். ஆவணங்கள் என்றால் என்ன என்று சொல்லப்படுது. அப்ப பொதுச்சேவான குழு என்ற நடைமுறை விதிகள்லையும் ஆவணங்கள் என்றதுக்கு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. ஆவணங்கள் என்றது கோவைகள், கடிதங்கள், பதிவேடுகள், கூற்றுக்கள், அறிக்கைகள், வெளியீடுகள், புத்தகங்கள், கணனி மயப்படுத்தப்பட்ட தரவுகள், அதாவது இலத்திரன் மயப்படுத்தப்பட்ட தரவுகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கும். இது எங்களுடைய அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கு. சரிதானே? அப்ப ஆவணங்கள் என்றால் என்ன, ஆவண முகாமத்துவம் என்றால் என்ன என்ற மேலோட்டமான ஒரு விளக்கத்தை வச்சிருந்தா போதுமானது. பொதுவாக ஆவணங்கள் பல வகைகள்ல பிரிக்கலாம். அது ஏராளமான வகைகள்ல பிரிக்கலாம். அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்துக்கும் அந்த நிறுவனத்துல பேணப்படுற ஆவணங்களுடைய தன்மைக்கும் ஏற்ப எத்தனையோ வகையா நாங்க பிரிப்போம். பொதுவாக எல்லா நிறுவனத்திலையும் பிரிக்கப்படுற ஆவணங்கள் பொதுவாக இந்த 6 வகைக்குள்ள அடங்கும். அப்ப இந்த 6 வகைக்குள்ள எந்த வகையான ஆவணங்களும் அடங்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு அலுவலகம்ன்றது தகவல்களை கொண்டிருக்குது. அப்ப அங்க இருக்கிற ஆவணங்களை நாங்கள் பிரிக்கிறோம்னு சொன்னால் ஒன்று கணக்கு ஆவணங்கள். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளோட சம்பந்தப்பட்ட ஆவணங்கள். கணக்கு ஆவணங்கள், அக்கவுண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது ஆளுக்குரிய ஆவணங்கள். அதாவது அங்க வேலை செய்யற நபர்கள் தொடர்பான தகவல்கள். சரிதானே? அப்ப நபர்கள் தொடர்பான பொதுவாக எவரேனும் அந்த நிறுவனத்தோட தொடர்புடைய நபர்கள் தொடர்பான தகவல்கள் ஆளுக்குரிய ஆவணங்கள் என்று சொல்லப்படும். அடுத்தது தொடர்பு ஆவணங்கள். இப்ப எங்களுடைய கடிதங்கள், கூற்றுக்கள் எல்லாம். அதாவது ஏதேனும் ஒரு தொடர்பாளருக்காக பயன்படுத்துற ஆவணங்கள் தொடர்பு ஆவணங்கள் என்று சொல்லப்படும். அடுத்தது சட்ட ரீதியான ஆவணங்கள். சட்ட ரீதியான ஆவணங்கள்ன்றது ஒரு உரித்தை அல்லது ஒரு பொறுப்பை நிலைநிறுத்துறதுக்கு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆவணங்கள். ஒரு காணியினுடைய உறுதி, அல்லது ஒரு கட்டிடத்துக்கான அனுமதி, அல்லது ஒரு பிணைமுறி போன்றவை சட்ட ரீதியான ஆவணங்களாக இருக்கும். அடுத்தது முன்னேற்ற ஆவணங்கள். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய அடைவுகளை, முன்னேற்றங்களை காட்டுற ஆவணங்கள். அப்ப அதுகள் அந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக அது ஆவணப்படுத்தப்பட வேணும். அப்படியான முன்னேற்றம் தொடர்பான ஆவணங்கள் என்றெல்லாம். அடுத்தது இது இல்லாம ஏனைய ஒரு சொல்லு வந்துட்டா மிச்ச முழுக்களையும் உள்ளடக்கிடும். அதனாலதான் நான் சொன்னா நீங்க எந்த ஆவணத்தை எடுத்தாலும் இந்த 6 வகைகளை அடங்கும். அப்ப பிரதானமாக இங்க 5 வகைகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 5 வகைக்குள்ள வேறாது ஏதாவது இருந்தால் ஏனைய விடயங்கள் தொடர்புடைய ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொதுவாக ஆவணங்கள் இந்த 6 வகைக்குள்ள உள்ளடங்கும். ஆனால் இதை விட பல வகையாக அந்த நிறுவனத்தினுடைய தேவைக்கு இப்ப பிரிக்கலாம். ஆனால் எப்படி பிரிச்சு நாங்கள் எந்த ஒரு ஆவணத்தினுடைய பகுதியை பார்த்தாலும் இந்த 6 பகுதிக்குள்ள ஒன்றுக்குள்ள உள்ளடங்குறதா இருக்கும். அப்ப மிக முக்கியமாக ஆவணங்களை நாங்கள் எப்படி பாகுபடுத்தலாம் என்றதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அடுத்தது பொதுவாக ஏன் ஆவண முகாமத்துவம் தேவை, ஆவண முகாமத்துவத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது நோக்கம் என்றெல்லாம் கேட்கல நாங்கள் இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான் கதைக்கணும். பிரதானமாக ஒரு நிறுவனம் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறது. ஏற்கனவே தீர்மானம் என்றது தகவல்கள் இல்லாம தீர்மானங்கள் எடுக்க முடியாது. எனவே தகவல்களை சரியான முறையில பெற்றுக்கொள்ள முடியாட்டி எந்த நிறுவனமும் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்காது. தவறான தகவல்களோ அல்லது குறைவான தகவல்களோ ஒரு பிழையான தீர்மானத்துக்கு தான் வழிவகுக்கும். சரிதானே? முழுமையற்ற தகவல்கள் ஒரு பிழையான தீர்மானத்துக்கு வகுவளிக்கும். எனவே சரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நிறுவனத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை செயற்படுத்துறதுக்காக ஆவண முகாமத்துவம் என்றது மிக முக்கியத்துவம் படுது. அடுத்தது நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்தை மதிப்பிடுறது.
அப்ப ஒரு நிறுவனம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? இப்ப லாப நிறுவனம் என்றால் எவ்வளவு லாபத்தை அடைஞ்சு கொண்டு வருது? அல்லது ஒரு சேவை நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் எவ்வளவு தூரத்துக்கு அடையப்படுது? அப்ப ஒரு முன்னேற்றத்தை மதிப்பிடுறதுக்கு ஆவண முகாமத்துவம். ஏனென்றால் ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு முந்தைய நடந்தது, இப்ப என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஒப்பீடு இல்லாமல் முன்னேற்றத்தை நாங்கள் கண்காணிக்க முடியாது. எனவே முன்னேற்றத்தை மதிப்பிடுறதுக்கு ஆவணங்கள்ன்றது முக்கியம். அதே நேரம் நிறுவனத்தின் தவறுகளை திருத்துறதுக்கு. அப்ப எங்களுக்கு மேற்பார்வை கண்காணிப்பு நடவடிக்கையில நிறுவனத்தில் ஏற்படுற தவறுகள் அப்ப அல்லது கிடைக்கிற முறைப்பாடுகள் போன்ற பல்வேறு வழிகள்ல நிறுவனத்தினுடைய தவறுகள் அந்த தவறுகளை சரியான முறையில் இனங்கண்டா தான் எப்பயும் ஒரு பிரச்சனை தீர்த்தல் பெரும்பகுதி அந்த பிரச்சனையை முழுமையா விளங்கி கொள்றது அப்ப நிறுவனத்தினுடைய தவறுகளை திருத்துறதுக்கு இது முக்கியமா இருக்குது அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட் அப்ப அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் போனும் அது ஸ்கிரீன்ல தான் இருக்கு ரைட் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் சட்ட ரீதியான தகவல்களை உறுதிப்படுத்துறது அப்ப சட்ட ரீதியான ஆவணங்கள் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்ப சட்ட ரீதியான தகவல்களை உறுதிப்படுத்துறது யாருக்கு சொந்தம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அதுக்குரிய ஏதேனும் ஒரு உறுதி பத்திரம் இருக்க வேணும் அதான் சட்ட ரீதியான ஆவணம் அதே மாதிரி நாங்கள் சொன்ன பல்வேறு உடன்படிக்கைகள் முறைகள் போன்றவை பல்வேறு விடயங்கள் இருக்கலாம் அப்ப சட்ட ரீதியான தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்கு ஆவண முகாமத்துவம் முக்கியம் நிறுவனத்தின் செயற்பாடுகளை சரியான முறையில கொண்டு நடத்துறதுக்கு நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை வினத்திறனான முறையில முன் கொண்டு செல்றதுக்கு ஆவண முகாமத்துவம் முக்கியம் எனவே எவ்வாறு பார்த்தாலும் ஆவண முகாமத்துவம் என்றது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை வகிக்குது அலுவலக முகாமத்துவத்துல சரிதானே அப்ப ஆவண முகாமத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக இந்த 5 விடயங்கள் நாங்க பார்த்திருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் இருக்குது பார்த்தோம் என்றால் அதே விடயங்கள் அப்ப அதன் தொகுப்பு தான் முன்னுக்கு சொல்லப்பட்டது அப்ப நிறுவனத்தினுடைய முன்னேற்றம் தொடர்பான தகவல்களை பண்றது என்றது ஆவண முகாமத்துவத்தின் ஒரு நோக்கம் உண்மை நிலவரம் தொடர்பான கூற்றுக்களை தயாரித்தது அதாவது இப்ப இப்படி இருக்குது நிறுவனம் எப்படி இருக்கு அப்ப அதை தொடர்பான ஒப்பீடுகளை மேற்கொள்றது என்னடா காலங்காலமாக எங்களுக்கு அந்த தகவல்கள் இருக்குது அப்போ ஒப்பீடுகளை மேற்கொள்றதுக்கு தவறுகளையும் இழப்புகளையும் கண்டறிகிறதுக்கு சட்ட ரீதியான தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்கு இதுக்குத்தான் இந்த ஆவண முகாமத்துவம் தன்னுடைய பிரதானமான நோக்கங்களாக இருக்கும் என்று இவர்களால் சொல்லப்படுது அப்ப பொதுவாக முன்னுக்கு இருக்கிற ஸ்லைட்டை விளையாண்டிங்கன்னா சரி அடுத்த பார்த்தோம் என்றால் ஆவண முகாமத்துவத்தின் கோட்பாடுகள் இப்ப நாங்கள் கோட்பாடு என்றது பெருசா ஒன்றும் நாங்க யோசிக்க தேவையில்லை கோட்பாடு என்றால் ஏதேனும் ஒன்றை செயற்படுத்துறதுக்காக மிக முக்கியமாக நாங்கள் எண்ணத்தை அடிப்படையாக கொள்ள வேணும் எண்ணத்தை கருத்துல கொள்ள வேணும் அது எப்படி அடிப்படைத்தன்மை வாய்ந்ததா இருக்க வேணும் என்றுதான் அது அப்ப நாங்கள் இப்ப அலுவலக முறைமை என்ற அலுவலக முறைமை நாங்கள் இன்னும் பார்க்கல அலுவலக முறைமையுடைய கோட்பாடு என்றால் ஒரு அலுவலக முறைமையை நாங்கள் அலுவலகத்துல உருவாக்குறோம் என்றால் என்னென்ன விஷயத்தை உள்ளடக்கக்கூடியதை அதை உருவாக்கணும் கண்டிப்பா அதுல என்ன இருக்க வேணும் என்றதான் கோட்பாடு அப்ப அடிப்படையாக கொள்ள வேண்டிய விடயங்கள் என்றதான் கோட்பாடு என்று விளங்கிக் கொள்ளுங்களே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை அப்ப ஆவண முகாமத்துவத்தினுடைய கோட்பாடுகள் என்று நாங்கள் பார்க்கல நியாயப்படுத்தல் அப்போ ஒரு ஆவணத்தை நாங்கள் எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க வேணும் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்க வேணும் எப்படி ஒழுங்குபடுத்த வேணும் என்ற ஒரு தேவை இருக்கணும் இப்ப நியாயப்படுத்தல் இருக்கணும் அப்போ ஒரு நியாயம் இல்லாம அல்லது தேவையற்ற ஆவணங்களை நாங்கள் வச்சிருக்கலாம் எனவே ஆவணத்தை நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆவணத்தையும் நாங்கள் வச்சிருக்கிறதுக்குரிய உண்மையான நியாயப்பாடு கொண்டு இருக்க வேணும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க வேணும் என்ன முறையில வச்சிருக்க வேணும் எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்க வேணும் போன்ற விடயங்களை நாங்கள் முடிவெடுக்கலாம் அப்ப நியாயப்படுத்தல் என்றது ஒரு மிக முக்கியமானது ஒரு கோட்பாடு அப்ப அதற்கு அமைவாகத்தான் ஆவண முகாமத்துவம் வடிவமைக்கப்பட வேணும் ஒரு நியாயமான தேவைப்பாடு இருக்க வேணும் அடுத்தது உறுதிப்படுத்தல் அப்ப ஆவணங்களை நாங்கள் வச்சிருக்கிறதுல என்றதை விட ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்கள் தொடர்பான உறுதிப்பாடு அது உண்மையான தகவல்களை கொண்டிருக்க வேணும் அப்ப அது முக்கியம் எங்களுடைய அரசு அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன்ற பல்வேறு வகையான பதிவேடுகள் இருக்குது எங்களுடைய தகவல்களை கொண்டதுல மிக முக்கியமானது ஒன்று கோவைகள் அடுத்தது பதிவேடுகள் இந்த ரெண்டும் தான் மிக பிரதானமானதாக அலுவலகத்துல கூடுதலாக கையாளப்படுது அப்ப பதிவேட்டுல பல்வேறு தகவல்கள் பாதுகாப்பதற்காக தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக பதிவு செய்யப்படுது ஏனென்றா பதிவேட்டின் மூலம்தான் விரைவாக தகவல்களை அதுவும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் எனவே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னொரு செயற்பாடு செய்யறனாலும் அதுக்கு ஒரு பதிவேடு வச்சிருப்போம் உறுதிச்சீட்டைகள் இருக்கும் உறுதிச்சீட்டைகள்ல தேவையான சகல தகவல்களும் இருக்கும் ஆனால் நாங்கள் பேமெண்ட் அப்ரூவ்டுக்கு போடைகள்ல அங்கீகாரம் அளிக்கிறதுக்காக போடைகள்ல கட்டாயம் ஒரு பதிவேட்டுல பதிவு செய்து போடும் அது மாதிரி சான்றுபடுத்தைகள்ல ஒரு பதிவேட்டை பயன்படுத்துறோம் சரிதானே
வாக்குப்பண பேரிடு. அப்ப அதை ஏன் பதிகிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட அது மிஞ்சி போகாம இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நாங்கள் கொடுப்பனவு செய்யல ஒரு பதிவேட்டை பயன்படுத்துறோம். பல்வேறு பதிவேடுகள் பயன்படுத்தினாலும் மிக முக்கியமாக காசேடு. அப்ப அது வங்கியில கணக்கு இருக்கிற மீதியை விட கூடுதலாக காசோலை எழுதப்படாம இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக அது பயன்படுத்தப்படுது. எனவே பதிவேடுகள் என்றது மிக மிக முக்கியமான ஒரு வகை ஆவணங்கள். அப்ப கோவைகள் மற்றும் நேரடியாக தகவல்களை கொண்ட ஆவணங்களுக்கு மேலதிகமாக அதை ஒரு ஒழுங்குபடுத்தின முறையில பல்வேறு கட்டுப்பாட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அரசு நிறுவனங்கள்ல பதிவேடுகள் பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த பதிவேடுகள் பயன்படுத்தப்படையில் அந்த பதிவேட்டில் இருக்கிற தகவல்களுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்ப அரசு திணைக்களம் ஒன்றுல பேணப்படுற ஒரு பதிவேட்டினுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுது இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்துல நாங்கள் இப்ப ஒரு பி லெஜர் எடுத்து வச்சு கொண்டுதான் ஒரு ஆளுக்கு இப்ப உங்கள ஒரு ஆளுன்னு சொல்லிச்சுனால் ஒரு ஆளுக்கு நியமன காலத்திலிருந்து எவ்வளவு சம்பளம் கொடுப்பட்டிருக்குதுன்றதை பாக்குறதுக்கு பி லெஜருக்கு போறோம் அல்லது பர்சனல் ஃபைல்ல ஹிஸ்டரி சீட்டுக்கு போறோம். ஆனால் அதுல பதியப்பட்ட தகவல்கள் உண்மையானது தானா? அப்ப அதை நாங்கள் நம்பகத்தோட பயன்படுத்த முடியுமா? அப்ப ஒரு தகவல்கள் பதியப்பட்ட தகவல்களுடைய உண்மைத்தன்மை இல்லாம இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுக்க போற தீர்மானம் அல்லது எங்களுடைய செயற்பாடு முழுக்க பிழைச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த உண்மைத்தன்மையை எவ்வாறு உறுதிப்படுத்துறது என்றது ஒரு எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டிய விடயம் ஒரு வினாவாக வரலாம். அப்ப நாங்கள் அதுக்காக என்னத்தை செய்கிறோம் அலுவலகத்துல? அப்ப என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக எந்த ஒரு பதிவேட்டிலையும் பதிவு செய்யப்படுற ஒவ்வொரு தகவல்களும் யாரேனும் ஒரு பதவிநில உத்தியோகத்தரால முதலொப்பமிட்டு உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். அப்ப அதுதான் அந்த உண்மைத்தன்மைக்கான உறுதிப்பாடாக இருக்கும். சரிதானே? அப்ப இதை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சாதாரணமா நாங்கள் அதை அப்படி எல்லாமே யோசிக்காம ஆனா பதிவேடுகளை பதிகிறோம். பதிவேடுகளை பதியக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு தெரியும் காசேட்டுல வாக்குப்பண பேரேட்டுல எப்படியோ அதோ கையாளுற பதவிநில உத்தியோகத்தர்கள் இனிஷம் பண்ணிடும். சரிதானே? அப்ப அப்படியான அது மாதிரிதான் எல்லாத்துலயும் எம்பி லெஜரா இருக்கலாம் அல்லது ஹிஸ்டரி சீட்ல இருக்கிற ஒவ்வொரு பதிவாகவும் இருக்கலாம். அப்ப உண்மையிலேயே பதிவேடுகள் பேணப்படையல அது ஒரு பதவிநில உத்தியோகத்தரால அதுல இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளும் உண்மைப்படுத்தப்படல் வேண்டும். சரிதானே? அப்ப இது வேறப்படும். அப்ப அதான் அந்த உறுதிப்படுத்த. அப்ப தகவல்கள் அவ்வாறு வச்சிருந்தால்தான் அது சரியான தகவல்களாக இருக்கும். தவறான அல்லது பிழையான தகவல்களை நாங்கள் எதிர்கால தீர்மானத்துக்கு பயன்படுத்தாமல் நம்பகத்தோட பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது எப்பயுமே ஆவண முகாமத்துவத்தை நாங்க தீர்மானிக்கல ஒவ்வொரு ஆவணங்களும் பேணப்பட வேண்டிய காலம் தொடர்பாக கருத்தில் எடுத்துதான் ஆவண முகாமத்துவம் தீர்மானிக்க வேண்டும். அதுக்கேற்ற வகையில தான் அந்த ஆவணங்களை முடிவு செய்யற முறைமைகள் இருக்க வேணும். சில ஆவணங்கள் அளிக்கப்பட முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிதானே? அப்ப பேணப்பட வேண்டிய காலம் என்றது ஒரு அடிப்படையான விடயமாக கருத்துல கொண்டுதான் நாங்கள் ஆவண முகாமத்துவத்தை செயற்படுத்த வேணும். அடுத்தது வகைப்படுத்தல். வகைப்படுத்தல் பல்வேறு முறைகள்ல இருக்குது. அப்ப வகைப்படுத்தல்ன்றதை நாங்கள் பார்ப்போம். வகைப்படுத்தல் ஏதோ ஒரு வகையில நாங்கள் அதை பாகுபடுத்தி இப்ப நீங்க லைப்ரரிக்கு போனால் லைப்ரரிக்கு போய் சில நேரம் அங்கே இருக்கிற ஒருவர்கிட்ட நீங்கள் விரும்பி போற ஒரு புத்தகத்தை சொல்லி கேட்டால் அவர் சொல்லுவார் உடனே ரைட் ஓகே நீங்க அங்க போய் அந்த ட்ரெக்ல போய் பாருங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்கேற்ற வகையில அங்க அந்த புத்தகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தா தானே அப்ப லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கலாம் ஒரு நூலகத்துல. ஆனால் அதுல நீங்கள் தேடி போற விடயத்தை வச்சுக்கொண்டு அதை எங்க நீங்க பார்க்க வேணும்னு இல்லாட்டி அந்த நூலகத்தை முழுக்க நீங்க பார்த்து இந்த புத்தகத்தை தேட வேணும்னா கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் உங்களோட வாழ்நாள்ல கண்டறிய போறது இல்லை அங்கேயே இருந்தாலும் கூட. அப்ப அதுதான் ஒரு வகைப்படுத்தல். அதே போலதான் அலுவலகத்துல ஆவணங்கள் இருக்க வேணும். அப்ப ஆவணங்கள் சரியான முறையில வகைப்படுத்தப்பட்டு இலகுவாக அணுகக்கூடிய வகையில ஒழுங்குபடுத்தி வைக்கப்பட்டிருக்க வேணும். அப்ப அந்த வகைப்படுத்தல்ன்றது ஆவண முகாமத்துவத்துல மிக முக்கியமான அடிப்படை. அப்ப வகைப்படுத்தல் முறைமை ஒன்றை தீர்மானிக்காமல் எங்களுக்கு பொருத்தமான ஒரு வகைப்படுத்தல் முறைமையை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளாமல் ஆவண முகாமத்துவத்தை செயற்படுத்த முடியாது. அப்ப இது ஒரு அடிப்படை கோட்பாடு. அடுத்தது சிக்கனம். ஏனென்றால் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஒரு அடிப்படை கோட்பாடாக அடிப்படை பண்பாக அடிப்படை தத்துவமா இருக்க வேண்டியது சிக்கனம். ஏனென்றால் மிகவும் வரையறுக்கப்பட்ட வளங்களை தான் நாங்கள் பயன்படுத்தி செயற்பாடுகளை செய்ய வேண்டி இருக்கும். எனவே வளங்கள்ல இருந்து உச்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். அப்ப சிக்கனம் என்றது மிக முக்கியமாக நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய இன்னொரு விடயமா இருக்கும். அடுத்தது பாதுகாப்பு.
இவ்வளத்தையும் செய்து நாங்கள் வச்சோம். அந்த ஆவணங்களுக்கு பாதுகாப்பு என்றதுல நாங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் பயனில்லை. அப்ப இவ்வளவு விடயங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் ஆவண முகாமைத்துவம். அப்ப எவ்வளவு காலத்துக்கு பாதுகாக்கப்பட வேணும், ஏனைய புறத்தாக்கங்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் நாங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேணும் போன்ற விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட வேணும். அதை அடிப்படையாக கொண்டுதான் ஆவண முகாமைத்துவம் வடிவமைக்கப்பட வேணும். அப்ப பாதுகாப்பு என்று சொல்றது தனிய பல்வேறு வகையில் இருக்கும். ஒன்று ஆவணங்கள் தீயாலேயோ அல்லது காலநிலையால ஈரப்பதனாலேயோ அல்லது மழை தண்ணீர் தண்ணீர் படுறதாலேயோ அல்லது சில நேரங்கள்ல வெப்பநிலையால் சரிதானே. வெப்பம் அதிகரிச்ச இடத்துல நாங்கள் களஞ்சியப்படுத்தினோம் என்றால் தாள்கள் எல்லாம் பழுதடையும். அப்ப வெப்பநிலையாலேயோ அல்லது கரையான் பூச்சிகள் போன்றவற்றாலேயோ சரிதானே. அவ்வாறான வகையில ஆவணங்கள் பௌதீக ரீதியாக பாதிப்படையாத வகையில பாதுகாக்கப்பட வேணும். அதே நேரம் அந்த ஆவணத்தில் இருக்கிற தகவல்கள் அனுமதியற்றவர்களை சென்றடையாத வகையில பாதுகாக்கப்பட வேணும். அப்ப பாதுகாப்புன்றது 2 வகையில நாங்கள் கருத்துல கொள்ளலாம். சரிதானே. அப்ப ஒரு விடய அலுவலர் தன்னிட்ட இருக்கிற ஒரு கோவையினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு என்று நாங்க சொன்னால், அந்த பாதுகாப்பு என்ற சொற்பதம் 2 முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று அந்த கோவையினுடைய பௌதிக ரீதியான பாதுகாப்பு. அந்த கோவை துளையக்கூடாது, அதில் இருக்கிற ஒரு தாள் தவறக்கூடாது போன்ற பௌதிக ரீதியான பாதுகாப்பு. 2வது அந்த கோவையில இருக்கிற ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்கள் அனுமதியற்றவர்களை சென்றடைய கூடாது. அப்ப இதுதான் அந்த பாதுகாப்புன்றதுக்குள்ள 2 விடயம் வரும். அப்ப ஆவண முகாமத்துவம் என்றது அதனுடைய செயற்பாடுகள் என்ன? அப்ப ஆவண முகாமத்துவம்ன்றது என்னென்ன செயற்பாடுகளை உள்ளடக்கி இருக்குது? அப்ப பொதுவாக ஆவணம் ஒன்று ஆரம்பிக்கப்படுறதிலிருந்து, அதாவது புதிதாக உருவாக்கப்படுவதிலிருந்து இறுதியாக அந்த ஆவணம் ஏதோ ஒரு காலத்துல தேவையில்லை என்று தீர்மானிக்கப்பட்டு அளிக்கப்படும் வரையான அதனுடைய வாழ்க்கை வட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்படுற நடவடிக்கைகளை தான் ஆவண முகாமைத்துவம் குறிக்குது. அப்ப ஆவணம் ஒன்றை உருவாக்குறதுல இருந்து அப்ப எப்படி உருவாக்க வேணும், அதுக்கு பிறகு அதை அழிக்கும் வரைக்கும் எப்படி அழிக்கப்பட வேணும், அது வரைக்கும் உள்ள சகல செயற்பாடுகளையும் சகல நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துறது அல்லது சகல நடவடிக்கைகளையும் எப்படி செய்ய வேணும் என்று தீர்மானிச்சு கொள்றதுதான் ஆவண முகாமைத்துவம் என்று சொல்லப்படும். சரிதானே. அப்ப இதுதான் ஆவண முகாமைத்துவத்துக்குள்ள இருக்கிற செயற்பாடுகளா இருக்கும். இப்ப ஆரம்பிக்கிறதுல இருந்து அளிக்கப்படும் வரைக்கும் அதை கையாள்வது தொடர்பான சகல நடவடிக்கைகளும் இந்த ஆவண முகாமைத்துவத்தினுடைய செயற்பாடுகளாக இருக்கும். அப்ப சாதாரணமாக ஒரு ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம் என்று பார்த்தோம்னா சரிதானே, ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம். அப்ப ஆவணத்தினுடைய வாழ்க்கை நட்டம் அல்லது ஆவண முகாமத்துவத்தினுடைய படிநிலைகள். ஏன்னா நாங்க பார்த்துட்டோம் ஆவண முகாமத்துவம்ன்றது ஆரம்பிக்கிறதுல இருந்து அழிக்கும் வரைக்கும் உள்ள சகல செயற்பாடுகள். அப்ப என்னென்ன செயற்பாடுகள் அதுக்குள்ள நடக்கும், என்னென்ன படிமுறைகளின் ஊடாக ஆவண முகாமத்துவம் செயற்படுத்தப்பட வேணும், அதுதான் ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம் என்று சொல்லுவோம். அப்ப நாங்கள் சாதாரணமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆவணங்களை தயாரிக்கிறது முதலாவது நடவடிக்கையா இருக்கும். அதுலதான் ஆவண முகாமத்துவம் தொடங்கும். அடுத்தது அதை களஞ்சியப்படுத்துறது, எங்க எப்படி வச்சிருக்கிறது, அதை கோவப்படுத்துறது, அடுத்தது வகைப்படுத்துறது போன்ற விடயங்கள். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா தேவையான பொழுது எப்படி விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அது வகைப்படுத்தல் முறையோட தொடர்புடையது. அதே நேரம் அதற்காக நாங்கள் சில நேரம் சுட்டு முறைகளை பயன்படுத்துவோம். எனவே விரைவாக பெற்றுக்கொள்றதுக்கான அப்ப பெற்றதை நாங்கள் அதிலிருந்து தகவல்களை எப்படி தகவல்களை நாங்கள் எப்படி எங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். சரிதானே. அப்ப அதை எப்படி பயன்படுத்துறது, உதாரணத்துக்கு இப்ப ரெக்கார்ட் ரூம்ல ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பயன்படுத்த வேணும், பயன்படுத்துறது. அடுத்தது ஆவணங்களை நாங்கள் வச்சிருக்கிறது எப்படி வச்சு பேண வேணும், என்ன முறையில வைக்கிறோம், எப்படி அது பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யறோம் போன்ற விடயங்கள். ஆவணங்களை பதிவேட்டு காப்பறைக்கு மாத்துறது. அப்ப பதிவேட்டு காப்பறை நடவடிக்கை, பதிவேட்டு காப்பறைன்றது மிக மிக முக்கியமானது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நடைமுறையில் இருக்கிற ஆவணங்கள் அல்லது ஏற்கனவே நடவடிக்கைகள் எல்லாம் முடிஞ்சு எதிர்கால தேவைக்காக நாங்க வச்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையும் உண்டா வச்சிருந்தோம் என்றால் அது பாரிய அளவுல தாமதம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரம் அலுவலகத்தினுடைய மிகப்பெரிய இடப்பரப்ப ஆவணங்கள் பிடிச்சிருக்கும். எனவே அந்த ஆவணங்களை கையாளுறது சுகம். நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறையில் இருக்கிற விடயங்களை நாங்கள் செயற்படுத்துறது கடினமா இருக்கும். அதே நேரம் ஆவணத்தினுடைய பாதுகாப்பு கூட பெருமளவு ஆவணங்கள் நிறைவதால கேள்விக்குறியா இருக்கும். எனவே நாளாந்தம் பயன்பாட்டுக்கு தேவையானது தவிர தேவையற்றது அல்லது எப்போதாவது இடைக்கிட தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் பாதுகாப்பாக சரியான ஒழுங்குமுறையில வச்சு பெறதுக்காக ஒரு பதிவேட்டு காப்பறை என்றது முக்கியம். அப்ப பதிவேட்டு காப்பறை ஆவண முகாமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு பகுதி.
அப்ப பதிவேட்டு காப்பறைக்கு ஆவணங்களை எப்படி மாத்த வேணும், பதிவேட்டு காப்பறையிலிருந்து ஆவணங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேணும், அங்க ஆவணங்களை எப்படி ஒழுங்குபடுத்தி வச்சிருக்க வேணும், அங்க ஆவணங்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது, அந்த ஆவணங்கள் தொடர்பான பொறுப்பு யாருக்கு சுமத்தப்பட்டிருக்குது, சகல விடயங்களும் தீர்மானிக்கப்பட வேணும். சரிதானே? அப்ப நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு விடயத்தையும் வைக்கல அதை சுத்தி நாங்கள் கொஞ்சம் கதைக்கக்கூடியதா இருந்தா தான், என்னென்றால் அப்படியான வகையில தான் உங்களுடைய வினாக்கள் வடிவமைக்கப்படுது. அப்ப பதிவேட்டு காப்பறைக்கு ஆவணங்களை மாற்றுதல், பெற்றுக்கொள்ளுதல் தொடர்பான, அதே மாதிரி ஆவணங்களை அழித்தல் தொடர்பான அதான் இறுதி நடவடிக்கையா இருக்கு. அப்ப எப்ப அழிக்கலாம், எப்படியான ஆவணங்கள் அழிக்கலாம், எது அழிக்கக்கூடாது, அழிக்கிறனாலும் ஒவ்வொரு ஆவணங்களை எவ்வளவு காலத்துக்கு பிறகு அழிக்கலாம், அழிக்கக்குள்ள பின்பற்ற வேண்டிய முறைகள் என்ன, சும்மா டக்குன்னு தூக்கி போட்டு கொண்டே அழிக்க இயலாது. எனவே யாருடைய அனுமதியை பெற வேணும், எவ்வாறு அழிக்க வேணும், அழிக்கிற முறை என்ன, அதுக்கு யார் பொறுப்பு சொல்ல வேணும், அதை எங்க பதிவு செய்ய வேணும், ஆவணங்கள் அளித்தல் தொடர்பான பதிவுகள் நாங்கள் வச்சிருக்க வேணும். அப்ப இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கும். எனவே ஆவணங்களை தயாரித்தல், அதை களஞ்சியப்படுத்துதல்ன்றது ஆவணங்களை கோவப்படுத்துறது, கோவைகளை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி வைக்கிறது, தேவைக்காக கோவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதுக்கான நடைமுறை, ஆவணங்களை எப்படி வச்சிருக்க வேணும், அதை எப்படி பதிவேட்டறைக்கு மாற்ற வேணும், தேவையற்ற ஆவணங்களை அழித்தொழிக்க வேணும். என்ற தேவையற்ற ஆவணங்கள் அது தேவையில்லை என்று உறுதியாக முடிவாயின பிறகு அல்லது அந்த காலம் முடிவடைந்த பிறகு அதை வச்சிருக்கிறதால பாரிய சிரமங்கள் ஏற்படும். எனவே அதை நாங்கள் அழிச்சொழிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேணும். அப்ப இதுதான் ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம்னு சொல்லப்படும். அப்ப ஆவணம் எங்க தொடங்கி எங்க முடியும், சரிதானே? அப்ப இதைத்தான் ஆவண முகாமத்தினுடைய படிநிலைகள் என்று சொல்லப்படும். சாதாரணமாக ஆவணங்களை அழித்தல் தொடர்பாக எங்களுக்கு தெரியும், ஆவணங்களை அழிக்கல நாங்கள் தேவையான ஆவணங்களை அழித்து விடக்கூடாது, தேவையற்ற ஆவணங்களை வச்சிருக்க கூடாது. ரெண்டுலையுமே விசேட கவனம் செலுத்த வேணும். சில ஆவணங்கள் நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க வேண்டியிருக்கும், சில ஆவணம் குறுகிய காலத்துக்கு வச்சிருக்க வேண்டியிருக்கும், சில ஆவணம் உங்களுக்கு அலுவலகத்துக்கு தேவையில்லாம இருக்கும், சில ஆவணம் மிக முக்கியமான தேவையா இருக்கும். எனவே நாங்கள் ஆவணங்களை சரியான முறையில வகைப்படுத்தி பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அதாவது ஆவணங்கள் அழிக்கிற தொடர்பா. அப்ப மிக முக்கியமான ஆவணங்கள், இது சில நேரங்கள்ல அழிக்கப்பட முடியாத ஆவணங்களாக இருக்கலாம். அப்ப மிக முக்கியமான அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு நீண்ட காலத்துக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள், எனவே அதை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு விசேட நடவடிக்கை. முக்கிய ஆவணங்கள் அப்ப ஓரளவுக்கு முக்கியமானது, அப்போ ஒரு மிக ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ஆவணங்களை வச்சிருக்க வேண்டியிருக்கும், அப்ப விரைவா எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அதுக்கேற்ற வகையில அந்த ஆவணங்களை நாங்கள் களஞ்சியப்படுத்தலாம். அடுத்தது முக்கியத்துவம் குறைந்த ஆவணங்கள், இது ஒரு குறுகிய காலத்துக்கு வச்சிருக்க வேண்டிய ஆவணங்களா இருக்கும். அப்ப குறுகிய காலத்துக்கு நாங்கள் வச்சிருக்க வேண்டியிருக்கும், அதாவது முடிஞ்ச பிறகு அழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமற்ற ஆவணங்கள், அந்த நிறுவன செயற்பாட்டுக்கு தேவையே இல்லாத ஆவணங்கள், அப்ப அவையிட்ட உடனடியா அழிக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே ஆவணங்களை நாங்கள் அந்த முறையில பாகுபடுத்தக்கூடிய வகையில ஒரு செயற்திட்டம் ஒன்று இருக்க வேணும் ஆவணங்களை அழிக்கிறதுக்காக. பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஆவணங்களை அளிக்கிறது தொடர்பான ஏற்பாடுகள் தாபன விதிக்கோவேண்ட 28வது அத்தியாயத்தில் இருக்குது. அப்ப நீங்கள் எல்லாருமே ஏஆர் வகுப்புல இணைஞ்சிருந்த நீங்கள் அதுல நாங்கள் 28வது அத்தியாயத்துல பார்த்துனாங்க, அந்த விடயங்கள் தான் இதுல இருக்குது. ஆனபடியால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொண்டு போவோம், அது வேண்டாம், சரிதானே? ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க இதுல இருக்கக்கூடிய. அப்ப ஆவணத்தை அழிக்கல அதுக்குரிய பதிவேடு பேண வேணும், அதுல என்னென்ன விடயங்கள் இருக்க வேணும் என்றதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இதுல பார்த்துட்டோம் 28வது அத்தியாயத்தில் என்றபடியால் அதனுடைய ரெக்கார்டுகள் அதனுடைய ஒளிப்பதிவுகள் மற்றது டியூட்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்குது, இதுலயும் இருக்குது. அதனுடையால் நாங்கள் அதை பார்க்க இல்லை, சரிதானே? நாங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு போவோம். அடுத்தது ஆவணங்களுடைய பாதுகாப்பு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இது உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். ஆவணங்களுடைய பாதுகாப்புன்றது 2 வகையில வரும், அதை திருப்பி ஞாபகம் வச்சிருங்க. தனியே ஆவணத்தின் பாதுகாப்பு என்றால் ஆவணம் பழுதடையாம இருக்கிறது என்றது மட்டும் இல்லை, அதனுடைய தகவல்கள், அந்த ஆவணத்தில் இருக்க தகவல்களுடைய பாதுகாப்பும் முக்கியமானது. அப்ப 2 வகையா நாங்கள் ஆவணங்களுடைய பாதுகாப்பை பிரிக்க முடியும். பொதுவாக ஆவண முகாமத்துவம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி திட்டம் கொண்டு இருக்க வேணும். அப்ப வினைத்திறனும் விளைத்திறனும் மிக்க முறையில, அப்ப வினைத்திறன்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு செயற்பாட்டை சரியாக செய்யறது. ஒரு செயற்பாட்டை சரியா செய்யறன்னு சொல்லி சொன்னால் சிக்கனமான முறையில, உரிய காலத்துல, தவறுகள் இல்லாம, தரமான முறையில ஒரு வேலையை செய்யறதுதான் வினைத்திறன் என்று சொல்லப்படும். அப்ப வினைத்திறன்ன்றது 3 முக்கியமான உள்ளடக்கங்களை கொண்டிருக்கும். ஒன்று தரம், அதாவது தவறுகள் இல்லாம இருக்க வேணும். அடுத்தது உரிய காலம், எப்ப நிறைவேற்றப்பட வேணுமோ அந்த காலத்துல நிறைவேற்றப்பட வேணும். அடுத்தது சிக்கனம். சிக்கனம்ன்றது பணத்துக்கான பெறுமதி,
எங்களுடைய உள்ளீடுகளை விட வெளியே உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்குமான விகிதம். அப்ப சிக்கனம்ன்றது நாங்கள் அதுக்காக செலவு செய்கிற அல்லது பயன்படுத்துகிற உள்ளீடுகளை விட வெளியீடு பெறுமதி மிக்கதாக இருக்க வேணும். அதுதான் வேல்யூ ஃபார் மணி, பணத்துக்கான பெறுமதி என்று நாங்கள் சொல்றோம். எனவே அந்த வகையில் அப்ப இந்த 3 விடயங்கள் வினைத்திறன் என்றதுல இருக்கும். விளைதிறன் என்றது நாங்கள் எப்பயும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஒரு செயற்பாட்டை செய்வோம். எனவே அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றது, நாங்கள் எதிர்பார்க்கிற விளைவை பெற்றுக்கொள்றதுதான் விளைதிறன் என்று சொல்லப்படும். அப்ப வினைத்திறன் விளைதிறன் என்ற ரெண்டுமே நிறுவன செயற்பாடுகளுக்கு மிக முக்கியமானது. அப்ப வினைத்திறனும் விளைதிறனுமான முறையில ஆவண முகாமத்துவ நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரித்துக் கொள்வதன் மூலம் ஆவண முகாமத்துவ நடவடிக்கையில இலகுவாக முன்னெடுக்கிறதுக்கு முடியும். அப்ப பொதுவாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தயாரிக்கிறதுக்கான நோக்கம் தகவல்களை மிகச் சரியாகவும் பயனுள்ளதாகவும் உரிய நேரத்திலையும் இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலும் சிக்கனமான முறையிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. சரிதானே? சரியான தகவலா இருக்கணும். அதுக்குதான் அந்த உறுதிப்படுத்தல் என்றதை மிக முக்கியமா பார்த்துனாங்க. பயனுள்ளதா இருக்கணும். அதாலதான் தேவையான தகவல்களை தான் நாங்கள் வச்சு போன வேணும். உரிய நேரத்தில் எடுக்கணும். எப்ப தேவையோ அப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் இருக்கணும். சிக்கனமான முறையில அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப இவ்வளத்தையும் செய்யக்கூடிய வகையில இருக்க வேணும். அப்ப வினைத்திறனானதும் சிக்கனமானதுமான முறைமையையும் உபகரணங்களையும் தீர்மானிக்க வேணும். அப்ப நாங்கள் ஆவணங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அதனுடைய தேவைக்கு ஏற்ப முக்கியத்துவத்துக்கு ஏற்ப உபகரணங்களை தெரிவு செய்ய வேணும். அங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொன்று சிக்கனம். அப்ப எல்லாத்துக்குமே மிகவும் பாதுகாப்பான உலோகத்தால செய்யப்பட்ட அலமாரிகளை வாங்கி அங்க ஆவணங்களை வச்சிருக்கிறன்றது சாத்தியம் இல்லை. சரிதானே? அப்ப அதுக்குள்ள பாதுகாத்து வைக்க வேண்டியது இருக்கு. அல்லது எல்லாத்தையுமே கொண்டே நாங்கள் அயன் சேவுல வைக்கலாது. எனவே அயன் சேவுல வைக்க வேண்டிய ஆவணங்கள் இருக்குது, அலமாரியில வச்சு பாதுகாக்க வேண்டிய ஆவணங்கள் இருக்குது. அப்ப அதுக்கேற்ற வகையில் என்ன சிக்கனத்தை கருத்துல கொள்ளணும் என்றால் அந்த அளவு தூரத்துக்கு நிதி வசதி இருக்காது. மற்றது அந்த உபகரணங்களை வச்சிருக்கிறது பாரிய சிரமங்களையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே தேவைக்கல. அப்ப சிக்கனம் என்றது மிக முக்கியமானது. அதுக்கேற்ற வகையில் தான் முறைமைகளை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ள வரும். எப்படி ஆவண முகாமத்துவத்தை வச்சிருக்கிறோம். அடுத்தது ஆவணத்தை பாதுகாக்கிறது ஒரு பிரதானமான இதனுடைய நோக்கமாக இருக்கும். அப்ப பொதுவாக இந்த ஆவண முகாமத்துவத்தை சரியான முறையில செயற்படுத்துறதுக்காக எல்லா நிறுவனங்களும் ஆவண முகாமத்துவ கைநூல் என்ற ஒன்றை வச்சிருக்க வேணும். எனவே நிறுவனங்கள்ல பல்வேறு வகையான கைநூல்கள் காணப்படுது. கைநூல்களுடைய வகைகள், அந்த கைநூல்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கும் என்றது அலுவலக முகாமத்துவத்துல மிக முக்கியமானது. அப்ப அது நாங்கள் தனியாக பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம். இங்க பாத்தீங்கன்னா ஆவண முகாமத்துவம் தொடர்பாக ஒரு கைநூல். அப்ப இலகுவாக எல்லாரும் இந்த நிறுவனத்துல ஆவண முகாமத்துவம் இப்படித்தான் செய்யப்படுது. என்னத்தை சொல்லணும்? ஆவண முகாமத்துவத்தினுடைய வாழ்க்கை வட்டத்துல ஆவணத்தை தயாரிக்கிறதுல தொடங்கி அதை அளிக்கிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு செயற்பாடுகளும் எப்படி செய்யப்பட வேணும், என்னென்ன முறைகள் பின்பற்றப்பட வேணும் என்ற சகல விடயங்களும் இந்த கைநூல்ல உள்ளடக்கப்பட வேணும். சரிதானே? அப்ப இந்த கைநூல் ஒன்று தயாரிக்கப்பட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அதுக்கு அமைவாக சகலரும் செயற்படக்கூடியதா இருக்கும். அப்ப சகலருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய ஆவண முகாமத்துவம் தொடர்பான கொள்கை என்றது தெரிய வரும். என்னென்ன செயற்பாடுகள் செய்ய வேணும் என்றது வெளிப்படையா இருக்கும். எனவே எல்லாரும் அதை செய்யக்கூடியதா இருக்கும். அதை செய்யாதவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அது ஒரு மிக முக்கியமான ஆவணமாக இருக்கும். எனவே அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கைநூல்களை நாங்கள் தயாரிக்கல ஆவண முகாமத்துவம் தொடர்பான சகல விடயங்களையும் அதில் உள்ளடக்க வேணும். விசேடமாக ஆவணங்களை பேணுறதுக்கான அடிப்படை நோக்கம் என்னத்துக்காக ஆவணத்தை பண்ண எப்பயுமே ஒரு செயற்பாட்டை செய்யல அதுக்கு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் அதை செய்யறாக்களுக்கு தெளிவாக தெரிய வேணும். தாங்கள் எங்களுடைய நிறுவனங்கள் எல்லாம் எங்களுடைய நிறுவனத்துக்கும் பல்வேறு நோக்கங்கள் இருக்குது. விசேடமாக தொலைநோக்கு, செயற்பட நோக்கு, அடுத்தது நோக்கங்கள் என்று நாங்க பலதை வச்சிருக்கிறோம். அது அங்க வேலை செய்யற எல்லாருக்குமே தெரிய வேணும். அங்க வார எல்லாருக்குமே தெரிய வேணும். அதுக்காக நாங்கள் அதை காட்சிப்படுத்துறோம். எனவே இங்கேயும் ஆவண முகாமத்துவத்தை நாங்கள் சரியான முறையில செய்ய வேணும், வளத்தையும் பின்பற்றணும் என்றால் அதுக்குரிய நோக்கங்கள் சொல்லப்பட வேணும். அப்ப ஆவணங்களை ஏன் நாங்கள் பேண வேணும் என்ற அதுக்குரிய அடிப்படை நோக்கங்கள் சொல்லப்பட வேணும். அந்த ஆவணத்தை பேணுறது தொடர்பான நிறுவனத்தினுடைய கொள்கை தீர்மானங்கள் என்னென்று அந்த கைநூல்ல சொல்லப்பட வேணும். அப்ப இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய கொள்கை. எனவே இந்த நிறுவனத்துல யார் ஆவணங்களை பேணுறதா இருந்தாலும் இந்த கொள்கைக்கு அமையதான். அப்ப எந்த ஒரு செயற்பாட்டுக்குமான ஒரு வழிகாட்டி தான் கொள்கை. அப்ப அதான் பாதை என்று சொல்றதுதான் கொள்கை. எனவே அந்த பாதையில தான் போக வேணும். சரிதானே? அப்ப நிறுவனத்தினுடைய ஆவண முகாமத்துவம் தொடர்பான கொள்கைகள் என்ன என்றதுல சொல்லப்பட வேணும். ஆவணத்தை எப்படி நாங்கள் தயாரிச்சு கொள்றது, அதை எப்படி நிர்வகிக்கிறது தொடர்பான பொறுப்புகள் என்னென்ன இருக்குது என்றது சொல்லப்பட வேணும்.
இலகுவாக மீளப்பெறக்கூடிய வகையில எப்படியான சுட்டு முறைமை அந்த நிறுவனத்துல பேணப்பட வேணும் என்று சொல்லப்பட வேணும். சரிதானே? அப்ப அந்த சுட்டு முறைமை அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. என்னடா இலகுவாக ஆவணத்தை எடுக்கக்கூடியதா இருக்கணும், தேவையான போது எடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற வகையில ஒரு சுட்டு முறைமை அங்க இருக்க வேணும். அப்படி ஒரு ஆவணத்தை நாங்கள் பதிவேட்டு காப்பறையிலேயோ அல்லது பாதுகாப்பாகவோ வச்சிருக்கிற ஒரு ஆவணத்தை எங்களுடைய தேவைக்காக இப்ப மீள பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு பிறகு அதை எப்படி மீள ஒப்படைக்க வேணும் என்ற அதுக்குரிய வழிவகைகள் எல்லாம் சொல்லப்பட வேணும். அப்ப விசேடமாக ஆவண காப்பகத்திலிருந்து நாங்கள் ஒரு ஆவணத்தை எடுக்கல, அதுக்கு என்ன படிவம் பயன்படுத்த வேணும், அது யாருடைய அனுமதியோட மீளப்பெற வேணும், அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேணும், அதை எப்படி மீள ஒப்படைக்க வேணும் என்ற அதுக்குரிய சகல விடயங்களும் அந்த நிறுவனத்தினுடைய தீர்மானங்கள் அதுல சொல்லப்பட வேணும். சரிதானே? அடுத்தது ஆவண காப்பறைக்கு மாத்துறது, அழிக்கிறது என்ற தொடர்பான விடயங்கள், அழிக்கிறதுக்குரிய நடைமுறைகள் என்ன, அதுக்குரிய பொறுப்பு என்ன. அப்ப எனவே இந்த ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் என்னென்ன செயற்பாடு செய்ய வேணும், அதுக்கு யார் பொறுப்பு போன்ற சகல விடயங்களும் அந்த கைநூல்ல உள்ளடக்கப்பட வேணும். அதே போல இந்த ஆவணங்களை நாங்கள் பேணி பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய என்னென்ன பொருட்களை நாங்கள் பயன்படுத்த வேணும், என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்த வேணும், எப்படி அது கோவப்படுத்தப்பட வேணும், எப்படி ஆவணங்கள் வைக்கப்பட வேணும், எந்த உபகரணங்கள் அதுக்கு பயன்படுத்துறது என்றதெல்லாம் இந்த கைநூல்ல தீர்மானிக்கப்பட வேணும். எனவே நிறுவனத்துடைய தேவைக்கும் ஆவணங்களுடைய தன்மைக்கும் அது பேணப்பட வேண்டிய காலத்துக்கும் ஏற்ற வகையில உபகரணங்களை சரியான முறையில தெரிவு செய்ய வேணும். அப்ப நாங்கள் பொதுவாக ஆவணங்களை அதாவது கோப்பிடும் உபகரணங்கள்னு சொல்றது. அப்ப வினாவுக்கு வருது கோப்பிடும் உபகரணங்கள் நாங்கள் இருக்கு. அப்ப அதாவது ஆவணங்களை நாங்கள் எந்த உபகரணத்தை வச்சு பேண போறோம், எந்த உபகரணத்தை வச்சு நாங்கள் அதை எப்படி ஒழுங்குபடுத்துறோம் என்றதுதான் கோப்பிடும் உபகரணங்கள் தொடர்பான விடயம். எனவே அதை நாங்கள் எல்லாமே சொல்லப்பட வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆவணம் தொடர்பான ஆவண வாழ்க்கை வட்டம், அதாவது ஆவண முகாமத்துவத்தினுடைய படிமுறைகள்ல ஒவ்வொரு செயல்முறைகள் தொடர்பான முழுமையான விவரம் இந்த கைநூல்ல உள்ளடக்கப்பட வேணும். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒன்று எங்களுடைய அலுவலக முகாமத்துவத்துல ஆவணங்களை முகாம செய்யற தொடர்பான. அப்ப நாங்க தொடர்ந்து பார்ப்போம் கோப்பிடல். சரிதானே? அப்ப கோப்பிடல் என்றது ஆவண முகாமத்துவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி. அப்ப கோப்பிடல் என்று சொல்லப்படுறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அலுவலக தொடர்பாடல்ல பொதுவான ஊடகமாக கோவையெல்லாம் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இன்னமுமே எழுத்து மூலமான ஆவணங்களை தான் கூடுதலாக பயன்படுத்துறோம். எனவே இந்த வரைக்கும் இன்னும் அதுல மாற்றம் வரையில கோவைகள் என்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. எனவே அந்த கோப்பிடல், அதாவது கோப்பிடல் என்றது ஒரு ஆவணங்களை ஒன்று சேர்க்கிறது. அப்ப ஒரு கோவையிலையா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில. அப்ப கோப்பிடல் என்றது அலுவலக முகாமத்துவத்துல ஒரு முக்கிய அம்சம். கோப்பிடல் தொடர்பாக கேட்கும் போது அதோட பொருள் விளக்கம், வகைப்படுத்தும் முறைகள், கோவை வகைகள், கோப்பிடும் உபகரணங்கள், கோவை கட்டுப்பாடு போன்ற விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தணும். இவ்வளத்தையும் கவனம் செலுத்தணும். அப்ப பொருள் விளக்கம், அதாவது கோப்பிடல் என்றது என்ன, அதாவது எப்படி நாங்கள் ஆவணங்களை ஒன்று சேர்க்க போறோம். சரிதான், அதை வகைப்படுத்துறது. அப்ப இந்த கோவைகளை நாங்கள் கட்டின பிறகு இப்படி என்ன முறையில வகைப்படுத்த போறோம், அதுக்காக நாங்கள் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்த போறோம், இது ஒவ்வொன்றுமே பரீட்சைக்கு முக்கியமானது. கோவைகளை எப்படி நாங்க கட்டுப்படுத்துறோம், கோவை கட்டுப்பாடு. சரிதானே? அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக முழுக்கமா விளங்கினால்தான் கோப்பிடல் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக கோவை என்று சொல்லப்படுறது, கோவை என்றால் என்ன? கோவை என்றது ஏதாவது ஒரு விடயம் அல்லது நபர் அல்லது அமைப்பு தொடர்பான காகிதாதிகளின் ஒன்று சேர்த்து. அப்ப இருக்கிற ஆவணங்களை அல்லது காகிதாதிகளை சும்மா நாங்க சேர்த்து கட்டி வைக்க மாட்டோம். ஏதேனும் ஒரே தரப்பட்ட ஆவணங்களை தானே நாங்கள் ஒன்றா சேர்ப்போம். அப்ப அது எப்படியானது என்று சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால், ரவுலி என்ற இந்த அறிஞரால் சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால், ஒரு விடயம் சம்பந்தமா இருக்கலாம் அல்லது ஒரு நபர் சம்பந்தமா இருக்கலாம். நாங்க அப்படித்தானே பாரம்பரிய சம்பந்தமா கோவையில பண்றோம், அல்லது ஒரு நபர் சம்பந்தமா சுயவிவர கோவையில் பண்றோம், அல்லது ஒரு அமைப்பு சம்பந்தமா ஒவ்வொரு நிறுவனங்கள், ஒரு கட்டமைப்புகள் சம்பந்தமா, ஒரு பிரிவுகள் சம்பந்தமா, அப்ப ஒரு அமைப்பு சம்பந்தமா அது தொடர்பாக இருக்கிற காகிதாதிகளுடைய ஒன்று சேர்த்தல் தான் கோவை. சரிதானே? அப்ப அதுதானே நாங்கள் செய்யறோம். அப்ப இது ஒரு சரியான. ஆனால் இதுல இன்னும் கொஞ்சம் சொன்னார், கோவைப்படுத்தல் என்பது தேவைப்படுத்தும் போது விரைவாகவும் இலகுவாகவும் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில என்ற இதான ஆவண முகாமத்துவத்தின் நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா, அப்ப ஆவணங்களை எங்களுக்கு தேவையான நேரத்துல விரைவாகவும் இலகுவாகவும் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில முன்பே தீர்மானித்த ஒரு முறையில, அப்ப இப்படித்தான் வச்சிருக்க வேணும் ஒண்ணு முன்கூடி, அதுக்காக தான் நான் கைநூல் எல்லாம் தயாரிக்க வேணும்னு சொல்லுவோம். அப்ப முன்பே தீர்மானித்த ஒரு முறையில ஒழுங்காக
அனைவராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி. அப்ப அதுக்கு நாங்கள் உபகரணங்களை பயன்படுத்திக்கல, பொதுவாக கோவப்படுத்தலுக்கென்று அனுபவத்தினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி காகிதாதிகளை வச்சிருக்கிறதான் கோவப்படுத்தல் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? தேவைப்படும் போது விரைவாகவும் இலகுவாகவும் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில முன்பே தீர்மானித்த ஒரு முறையில ஒழுங்காக அனைவராலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு காகிதாதிகளை வச்சிருக்கிறது. சரிதானே? அப்ப இன்னும் நாங்கள் கொஞ்சம் சொல்றோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, ஒவ்வொன்று முறைவிட கோவை என்பது ஏதாவது ஒரு விடயம் அல்லது நபர் அல்லது அமைப்பு தொடர்பாக இதைத்தான் முதலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இங்க மேலதிகமாக ஒரு விடயம் சேர்க்கப்படுது. அப்ப ஒரு அமைப்பு தொடர்பான, ஒரு நபர் தொடர்பான அல்லது ஒரு விடயம் தொடர்பான ஆவணங்களை கண்ட மாதிரி கட்டி வைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில் அது கட்டப்பட வேணும். அப்ப ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில் என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் பயன்படுத்துற ஒழுங்குமுறை, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறை, காலங்களின் ஒழுங்குமுறை, அந்த ஆவணங்களுடைய காலங்களோட ஒழுங்குமுறை. அப்ப அந்த காலங்களின் ஒழுங்குமுறையில கோவப்படுத்தப்பட்ட ஆவணங்களுடைய தொகுப்பு என்று சொல்லி இவர் சொல்றார். இப்ப படிப்படியாக இப்ப நாங்கள் பின்பற்ற அந்த கோவ முறைமைக்குள்ள இது வருது. அப்ப காலங்களின் ஒழுங்குமுறையில கோவப்படுத்தப்பட்ட ஆவணங்களுடைய தொகுப்பு. அப்ப காலங்களுடைய ஒழுங்குமுறை என்னைக்கெல்லாம் கவனிக்கணும் சொன்னால் அதை ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று, அந்த ஆவணங்கள் தயாரிக்கப்பட்ட கால ஒழுங்குமுறை. சரிதானே? அப்ப பொதுவாக எங்களால தயாரிக்கப்படுற ஆவணங்கள்னால் அந்த ஒழுங்குமுறை பின்பற்றப்படும். ஆனால் எங்களுடைய அலுவலகங்கள்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒழுங்குமுறையை காலங்களின் ஒழுங்குமுறையா பின்பற்றோம் என்றால், எங்களுக்கு ஆவணங்கள் வெளியிலிருந்து கிடைக்கப்படுமா இருந்தால் எங்களுக்கு கிடைத்த காலத்தின் ஒழுங்குமுறை, அந்த ஒழுங்குமுறையில தானே நாங்கள் கோவைகள்ல கடிதங்களை கட்டுறோம் ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். அப்ப அந்த காலங்களின் ஒழுங்குமுறை என்றதையும் வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. கோவப்படுத்தல் முக்கிய நோக்கம் தேவையான ஆவணங்களை மிக துரிதமாக விலகுவாகவும் எடுக்கக்கூடிய மாதிரி கோவப்படுத்தி வைக்கிறது தான். அப்ப அதை வச்சு கொண்டுதான் மிச்சம் எல்லாம். அப்ப இந்த இதுக்காகத்தான் நாங்கள் தனித்தனியா ஒவ்வொருடைய மைனடை இலகுவா எடுக்கக்கூடியதா இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சோம்னால் அப்படியே எடுக்கலாது. எனவே அந்த வகையில நாங்கள் அதை எடுக்கக்கூடியதா இருக்க வேணும். அப்ப பொதுவாக ஒரு கோப்பிடல்ல நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் கோவப்படுத்தும் கடிதங்களோட தன்மை, கோவப்படுத்தும் கடிதங்களோட முக்கியத்துவம், கோவையில் பேணப்படும் இடத்தின் தன்மை, காலையில பயன்படுத்தும் தன்மை போன்றவற்றை வச்சு கொண்டுதான். அதாவது கடிதங்களோட தன்மை, அது எப்படியான கடிதங்களாக இருக்குது, அது அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய கடிதங்களா அல்லது அதுல இருக்கிற அடுத்தது அதுல முக்கியத்துவம், அதுல இருக்கிற தகவல்களுடைய முக்கியத்துவம், கோவையில் பேணப்பட வேண்டிய இடத்தின் தன்மை, அதாவது அது உள்ளக தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுதா அல்லது பொதுமக்களும் பார்வையிடக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த கோவையை வச்சிருக்க போறோமா அல்லது பலர் அதை கையாள போகிறார்களா, அப்ப இங்க வச்சு அந்த கோவையை நாங்க பேண வேண்டியிருக்கு. பரவாயில்ல, சரிதானே? அப்ப அந்த இடத்துல தன்மை. அடுத்தது கோவையில பண்ணுகின்ற காலையில் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் கோவையில வச்சிருக்க வேணும். சில கோவைகள் நிரந்தரமாவே வச்சிருக்க வேணும், சில கோவைகள் கூடின காலத்துக்கு வச்சிருக்கணும், சில கோவைகள் குறுகிய காலத்துக்கு வச்சிருக்கலாம், சில கோவைகள் மிக குறுகிய காலத்துக்கு வச்சிருக்கலாம். எவ்வாறு எனினும் இப்ப பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கவனத்தை செலுத்துங்க. அடுத்தது கோவையில பயன்படுத்துற தன்மை. அப்ப நாங்கள் அடிக்கடி எதை பயன்படுத்துறோமா இல்லாட்டி எப்பயாவது இருந்துட்டு தான் எங்களுக்கு தேவையா இருக்கா, இதுகளை வச்சு கொண்டுதான் எப்படி கோவப்படுத்துறோம். நாங்கள் கோவை ஒன்று ஆரம்பிக்கல இந்த விடயங்களை கருத்துல கொள்ள போனோம்னு ஏற்கனவே நாங்கள் விரிவா பார்த்துருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக கருத்துல கொள்ள வேணும். பொதுவாக ஒரு கோப்பிடும் முறையில் இருக்க வேண்டிய பண்புகள், அந்த பண்புகள் என்று சொல்லி சொன்னாங்க அதன் இயல்பு எப்படி இருக்க வேணும், எவ்வாறான தன்மையை கொண்டிருக்க வேணும். அப்ப சில பண்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒன்றுதான். கோவைகளுக்கு நாங்க பார்த்துனாங்க கையடக்கத்தன்மையா இருக்க வேணும். அதாவது என்ன கோப்பிடல் ஒன்று நாங்கள் செய்தோம் என்றால் அதை எங்களால கையாளக்கூடியதா இருக்கணுமே, இல்லாட்டி தூக்க முடியாத ஒரு கிரேனை கொண்டு தான் தூக்கணும் ஆவணங்கள் அப்படி கட்டி வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. சிக்கனம் இருக்க வேணும். அது எல்லாத்துக்குமே இன்னத்துக்கு பண்பு கேட்டாலும் சிக்கனம்ன்றது சொல்லக்கூடியதா இருக்கும். பாதுகாப்பு மிக முக்கியமானது. வகைப்படுத்தல் இதெல்லாம் ஏற்கனவே கதைச்சிட்டு. இலகுவாக அணுகக்கூடிய தன்மை, குறுக்கு தொடர்புகள் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு. அசைவு குறிப்பு, அதாவது அசைவட்ட போன்றவை, இலகுத்தன்மை, சுட்டகராதி, நெகிழ்வுத்தன்மை, பொருத்தமான தன்மை, இதுகள் எல்லாமே நாங்கள் கடந்த வகுப்புகள்ல நான் சொல்லிட்டேன். சரிமா? நெகிழ்வுத்தன்மைன்றது காலத்துக்கு ஏற்ற மாறக்கூடியதா இருக்கணும். சிறுதானே நாங்கள் கோவையில் போன்ற முறைகள் எங்களுடைய ஆவண முகாமத்துவத்தின் நோக்கங்களோட பொருந்தக்கூடிய தன்மை இருக்க வேணும்.
குறுக்கு தொடர்பு என்றது ஏற்கனவே நாங்கள் கோவையில் தொடர்பாக காய்ச்சினோம். இதில் இருக்க ஒவ்வொரு சொல்லு தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக காய்ச்சினோம். எனவே நல்ல கோப்புடல் முறையில் இருக்க வேண்டிய பண்புகள் என்று சொல்லி நாங்கள் இதை சொல்லலாம். அடுத்தது கோவைகளை வகைப்படுத்துறது. கோவைகளை வகைப்படுத்துறது என்று நாங்கள் பிறகு இப்ப என்னென்ன வகையில கோவையை வகைப்படுத்தலாம்? வகைப்படுத்துறதுக்குரிய பிரதானமான காரணம் என்னென்றால் இலகுவாக அணுகிறது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூலகத்துல புத்தகங்கள் என்றால் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. முகாமத்துவ புத்தகங்கள் அல்லது இயல் பரீட்சைக்குரிய அல்லது ஒவ்வொரு விடயமா. இப்ப சிறுகதைகள் என்றால் சிறுகதைகள் தனியே. அப்ப நீங்க ஒரு சிறுகதையை கேட்கறீங்களா அது எங்க இருக்குன்னு சொல்லப்படும். சிறுகதை தனியே. அடுத்தது பிறகு அதுக்குள்ளேயும் பிறகு ஏதோ ஒரு வகைப்படுத்தல். அப்ப ஒரு வகைப்படுத்தல் இருந்தா தான் நாங்கள் இலகுவா ரைட் இது இந்த இடத்துல இருக்குது என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நாங்க வகைப்படுத்தல பல்வேறு முறைகளை பயன்படுத்தலாம். ஒன்று அகர வரிசை வகைப்படுத்தல். அதாவது ஏதாவது எழுத்தொழுங்குல சரிதானே. இப்ப நாங்க பர்சன பையில அடுக்கி வச்சிருக்கோம் என்றால் ஏல தொடங்குறார்கள் உண்டா, பியில தொடங்குறார்கள், சியில தொடங்குறார்கள். அப்புறம் அதுக்குள்ளேயும் ஏ என்று வர்றார்கள், ஏ பி என்று தொடங்குறார்கள், ஏசி என்று தொடங்க அப்படியே போகும். அப்போ ஒரு ஆளோட பேரை தெரிஞ்சாலும் உடனே போய் எங்க இருக்குன்னு எடுக்கலாம். அது அகர வரிசை வகைப்படுத்தல். அடுத்தது எண் வரிசை வகைப்படுத்தல். அதாவது ஏதாவது இலக்க ஒழுங்குல. அப்ப இலக்க ஒழுங்குல நாங்க வகைப்படுத்த வேணும்னு சொல்லி சொன்னால் சீரான முறையில ஏதேனும் ஒரு இலக்கத்தை வழங்குற ஒரு சரியான முறைமை ஒன்று இருக்க வேணும். அப்ப இலக்க வகைப்படுத்தலுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்ப ஒரு காலத்துல உங்களோட பாடசாலையில படிச்சிருப்பீங்க. இப்ப போய் உங்களோட பாடசாலையில நீங்கள் உங்களோட பாடசாலைக்கு நீங்க போய் ஏதோ ஒரு காலத்துல படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க போய் சில நேரம் ஏதாவது ஒரு தகவல் எடுக்கணும்னாலும் உங்களுடைய கோவையே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். லிவிங் சர்டிபிகேட் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் போய் எடுக்கிறார்கள் இருக்கலாம். அப்ப எப்படி அவர்கள் எடுக்கிறார்கள் சொல்லி சொன்னால் எத்தனையாம் ஆண்டு படிச்சீங்கன்னு பார்த்தா அந்த 47 பிடிச்சு கூட சேர்விலக்கத்தை கண்டுபிடிச்சு சேர்விலக்க ஒழுங்குல கோவைகள் அடிக்க வைக்கப்பட்டது. அப்ப அது ஒரு இலக்க வகைப்படுத்தலுக்கு ஒரு உதாரணம். சரிதானே. அப்ப அப்படி நாங்கள் இலக்க ஒழுங்கு அப்போ ஒரு சீரான ஒரு இலக்கமிடல் முறைமை ஒன்று இருந்தால் தான் இலக்க ஒழுங்கு வகைப்படுத்தலாம். ஆனால் அது மிக இலகுவானது. இலக்கம் தெரிஞ்சால் உடனடியாக அந்த கோவையை எடுக்கலாம். ஆனால் அகரவரிசை வகைப்படுத்தலுக்கு அவ்வாறான விசேட ஒன்றும் தேவையில்லை, விடயம் தெரிஞ்சாலே எடுக்கலாம். போராளோட பேரை வச்சுக்கொண்டு அவற்ற கோவையை நாங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் இதுக்கு அவருக்கு வழங்கப்பட்ட இலக்கம் தெரிகிற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் எடுக்கலாம். எனவே அவருக்கு வழங்கப்பட்ட இலக்கத்தை விரைவாக கண்டறியக்கூடிய இன்னொரு முறை ஒன்று இருக்க வேணும். சரிதானே. அப்ப அப்படியான ஒன்று. அப்ப அதுக்கு ஒரு சிறிய ஏதேனும் ஒரு இலக்கமிடல் முறைமை ஒன்று ஒரு நியமப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு இலகுவான முறை. அது ஒரு இன்னொரு வகை வகைப்படுத்தல். அடுத்தது இரண்டையும் கலந்து வகைப்படுத்துறது. அகர வரிசை ரெண்டையும் பயன்படுத்துறது. அப்ப சில நேரம் அகர வரிசை வகைப்படுத்தல்களை வெயில தொடங்குறாங்களுக்குள்ள பிறகு அது ஒரு ஒழுங்கு முறையில கோவைகள் இருக்கலாம். ரெண்டையும் கலந்து பயன்படுத்தலாம். அடுத்தது 4வது புவியியல் ரீதியான வகைப்படுத்தல். இது சில நேரங்கள்ல புவியியல் சார்பாக நாங்கள் செயற்பாடுகளை செய்யவில்லை. புவியியல் ரீதியா வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுல நாங்கள் வீட்டு திட்டங்கள் தொடர்பான கோவைகளை ஒழுங்குபடுத்தல. அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்னா கிராம அலுவலர் பிரிவு ரீதியாக அந்த கோவையில வகைப்படுத்தணும். அப்போ ஒரு ஆளுடைய கோவை எடுக்கணும்னா ரைட் அவர் எந்த கிராம அலுவலர் பிரிவுல வருகிறாருன்னா உடனடியாக எடுக்கக்கூடிய மாதிரி. அது புவியியல் ரீதியா வகைப்படுத்துறது. அப்ப பிறந்த புவியியல் பிரதேசத்துல செயற்பாடுகளை செய்கிற நிறுவனங்கள் இவ்வாறான வகைப்படுத்தலை பயன்படுத்த தேவைப்படலாம் அல்லது அது இலகுவாக இருக்கலாம். சில நேரம் மாவட்ட செயலகத்துல கோவையில போனீங்களா பிரதேச செயலாளர் ரீதியா வகைப்படுத்துறது. சரிதான், அதெல்லாம் புவியியல் ரீதியா. இப்ப இலங்கை வங்கியின் தலைமை அலுவலகத்துல என்றால் அவர்களுடைய கிளைகளை புவியியல் ரீதியாக வகைப்படுது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற கிளைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு. அப்ப இதுல இருக்கிற ஒரு பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் புவியியல் பிரதேசங்கள் தொடர்பான ஒரு தெளிவான அறிவு இருந்தா தான் இது வெற்றி அளிக்கும். இல்லாட்டி தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். அடுத்தது விடய ரீதியான வகைப்படுத்தல். அப்ப இது இன்னொரு வகையானது. அதாவது சுய உர கோவைகள் எல்லாம் தனியர், வீட்டு திட்டம் தொடர்பான கோவைகள் தனியர், லீவு தொடர்பான கோவைகள் இன்னொரு. அப்ப விடய ரீதியா நாங்கள் ஆவணங்களை வகைப்படுத்துறது. அப்ப இப்ப ஒரு நூலகத்துக்கு போனோம் என்றால் முதல் விடய ரீதியா இருக்கலாம். பிறகு அதுக்குள்ள சில நேரம் அகர வரிசை இருக்கலாம், சில நேரம் மண் வரிசை இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்ப விடய ரீதியா. அப்ப சிறுகதைகள்னா பிறகு அதுக்குள்ள நூலாசிரியர்கள். சரி, அப்புறம் நூலாசிரியர்கள் எழுதின புத்தகங்களுக்குள்ள இலக்க ஒழுங்கு இருக்கலாம். சரிதானே. அப்ப ஏதோ ஒரு முறைமை ஒன்று பின்பற்றப்பட வேணும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதோ வகைப்படுத்தல் முறைகளை நாங்கள் தனியோ ஒரு முறையை பின்பற்ற இயலாது.
ஆனால் அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துல இந்த வகைப்படுத்தலை பின்பற்ற போறோம் என்ற தெளிவான கொள்கை இருக்க வேணும். இப்படி நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப பிரதான வகைப்படுத்தல் இது, அடுத்தது எப்படி வகைப்படுத்துறோம் என்றது தெளிவாக சொல்லப்பட வேணும். அடுத்தது திகதி ரீதியான வகைப்படுத்தல். திகதி ரீதியான வகைப்படுத்தல் சில நேரங்கள்ல கொடுப்பனவுகள் தொடர்பான விடயங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுடைய உறுதிச்சீட்டுகள்னா திகதி ரீதியாகத்தான் வகைப்படுத்தி நாங்கள் வச்சிருக்கோம். அந்த ஒழுங்குமுறையில தான் பெரும்பாலும் கொடுப்பனவுகளோட சம்பந்தப்பட்ட நிதி நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்டதுகள் திகதி ரீதியான வகைப்படுத்தல் சாத்தியமா இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் உறுதிச்சீட்டுகளை வச்சிருக்கீங்களா இந்த மாதத்துக்குரிய அப்ப அப்படித்தான் நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துவோம். அப்ப அது இலகுவாக இருக்கும். அப்ப இந்த 6 வகையான வகைப்படுத்தல்கள் இருக்குது. அப்ப வகைப்படுத்தல் முறை என்று கேட்டால் இந்த 6 தான். அப்ப இதுல அகரவரிசை ஒவ்வொன்றிலையுமே நன்மை தீமைகள் இருக்குது. அப்ப ஒவ்வொன்றையும் பற்றி விளங்கிட்டால் அதுல என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சிடலாம். இதுல நல்ல பண்ணு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அகரவரிசை வகைப்படுத்தல்ல நாங்கள் சரியான முறையில வச்சிருந்தால் சுட்டட்ட தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அது சுட்டட்டையிலையும் நாங்கள் சுட்டட்டையும் அகரவரிசையில தான் அடுக்கி வச்சிருக்க போறோம். சரிதானே? அப்ப சுட்டட்டை இல்லாமலே நாங்கள் கோவைகளை ஆவணங்களை கண்டறியக்கூடியதா இருக்கும். ஆனால் அது சிரமமானது. அகரவரிசையில இருக்கிற பிரதானமான குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அகரவரிசையில் ஒழுங்கு இலக்கம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 147க்கு பிறகு 148 தெரியும். ஆனால் அகரவரிசை எழுத்தொழுங்கா பயன்படுத்தையில எங்களுக்கு காணாக்கு பிறகு ஜானாவா ஜானாக்கு பிறகு காணாவான்னு தெரியாது. கணக்கோவையில பயன்படுத்த ஆனாவண்ணாக்குள்ள மட்டும் இருந்தா பிரச்சனை வராது. சரிதானே? அப்ப சில நேரங்கள்ல அது ஒரு பிரச்சனையானதா மாறிடும். அதே மாதிரி நாங்கள் அகரவரிசை வகைப்படுத்தலுக்கு போய்கல சில எழுத்துக்கள்ல தான் கூடுதலான கோவைகள் வரும். உதாரணத்துக்கு பேர்களை பாத்தீங்கன்னா சில எழுத்துல தொடங்குற பெயர்கள் தான் மிக அதிகமா இருக்கும். அப்ப அதுக்காக பெரிய அளவு அப்ப சிரமத்தை சில நேரம் கொண்டு வரலாம். அப்ப எழுத்துக்கள் தொடர்பான ஒரு தெளிவு ஒழுங்கு முறை தெரியாம இருக்கலாம். அப்ப அப்படியான குறைபாடுகள் இருக்கும். ஆனால் சுட்டட்டை இல்லாமலே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எண் வரிசை வகைப்படுத்தலைன்னா மிக இலகுவாக புரிஞ்சு கொள்றதுக்கு இலகுவான ஒரு முறை. ஆனால் சீரான அந்த அவருக்கு உரிய எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறைமை இல்லாட்டி அது வெற்றி அளிக்காது. அப்ப நாங்க இப்ப பாடசாலைக்கு போய் ஏராளமான உலகாலம் படிச்ச பழைய மாணவர்களோட கோவைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுடைய சேர்விலக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறைமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களால அந்த கோவை இருந்தும் எடுக்க முடியாது. அதான் அதுல இருக்கிற பிரதானமான பிரச்சனை. அதுக்காகத்தான் 2 முறையும் நாங்கள் கலந்து பயன்படுத்துற ஒரு முறைமை இருக்குது. புவியியல் ரீதியான வகைப்படுத்தல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புவியியல் பிரதேசம் தொடர்பான அறிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது சிரமமாகும். மற்றும்படி அது ஒரு அப்ப ஒரு 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 ஊரை சொல்லிக்கல அந்த ஊர் வந்து எந்த கிராம அலுவலர் பிரிவில் இருக்குன்னு தெரியாட்டி நாங்க கிராம அலுவலர் பிரிவு ரீதியாக வகைப்படுத்தி வச்சிருந்து எடுக்கல. சரிதானே? அப்ப அந்த புவியியல் பிரதேசம் தொடர்பான தெளிவான ஒரு அறிவு இருக்குல தான் அதை நாங்கள் சரியான முறையில பயன்படுத்தலாம். அப்ப எல்லா வகைப்படுத்தலையும் நன்மை தீமைகள் இருக்கும். அப்ப இந்த 6 வகையான வகைப்படுத்தல் இருக்கு. சரிதானே? அப்ப இந்த 6 வகையான வகைப்படுத்தல்ல ஏதேனும் ஒரு முறையை நாங்கள் தனியே ஒரு முறையை ஒரு நாளும் பயன்படுத்த இயலாது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளை தேவைக்கேற்ற வகையில ஒரு வகைப்படுத்தலுக்குள்ள இன்னொரு வகைப்படுத்தல் வரும். சரிதானே? அப்ப கலந்துதான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 6 வகையில ஏதோ ஒரு வகையில அது ஒன்று கலந்தோ வகைப்படுத்தல் என்று இல்லை என்றால் கோவையில நாங்கள் சரியான முறையில பேண இயலாது. எனவே வகைப்படுத்தல் முறை அந்த 6 தான். இந்த 6 வகையான வகைப்படுத்தல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 5 வகையான வகைப்படுத்தல் அதாவது அகர என்ற 2ஐயும் கலந்ததை பயன்படுத்த ஆனா அது பிரபலமா பயன்படுத்தப்படுற ஒரு முறை. அப்ப இதைத்தான் நீங்கள் வகைப்படுத்தல் என்றால் அதுல சொல்ல வேண்டி இருக்கும். சரியா? ரைட், ஓகே. இதுவும் சரி என்றால் அடுத்தது கோப்பிடும் உபகரணங்களும் கோப்பிடுற முறைகளும். சரிதானே? கோப்பிடுற உபகரணங்களும் கோப்பிடுற முறைகளும். அப்ப கோப்பிடும் உபகரணங்கள் கோப்பிடும் முறைகள்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கோப்பிடும் முறையை தீர்மானிக்கிறது அதுக்காக பயன்படுத்துற உபகரணங்கள். எந்த உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் பயன்படுத்துறோம். அப்ப 2 கோப்பிடும் முறைகள் இருக்குது. சரியா? நாங்கள் இந்த கோவப்படுத்தும் முறைகள் கோப்பிடும் முறைகள் 2 கோப்பிடுதல் கோவைப்படுத்தல். கோப்பிடுதல் என்றது உண்மையா ஆவணங்களை ஒன்று சேர்க்கிறது. சில நேரங்கள்ல அது ஒரு ஆவணம் என்றது ஒரு கோவை ஒரு ஆவணமாக இங்க கொள்ளப்படலாம். கோவையில நாங்கள் எப்படி வச்சுக்கிறோம் ஆவணங்களை எப்படி ஒன்று சேர்க்கிறோம். சரிதானே? அங்க நாங்கள் கோவப்படுத்துற முறைகள்ல 2 முறை என்று பார்த்தினாங்க இந்த பிளந்த கோவமுறைமை புத்தக கோவமுறைமை. இங்க அது இல்லை. ஆவணங்களை நாங்கள் எப்படி கோவையில சேர்க்கிறோம்ன்றதான் கோப்பிடல். சரிதானே? அப்ப இங்க 2 முறைகள் பின்பற்றப்படுது. அப்ப ஒரு கோவையில அதாவது கோவைன்றது ஆவணங்களை நாங்கள் எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறோம். அதுக்காக என்ன உபகரணத்தை பயன்படுத்துறோம் என்றதான் கோப்பிடல். அப்ப இங்க இந்த 2 முறைகள் என்று சொல்லப்படுறது என்னென்றால் ஒன்று பழைய முறை
அடுத்தது புதிய முறை அல்லது நவீன முறை. சரிதானே? பழைய முறை அல்லது புதிய முறை, நவீன முறை. அப்ப கோப்பிடும் உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் பழைய முறைன்றது, அதாவது பழைய முறைன்றது இப்ப பாவனையில இல்லாதது இல்லை. அது ஒரு பாரம்பரிய முறை, நீண்ட காலமா பயன்படுத்தப்படுற முறை. சரிதானே? சில நேரம் இன்னமும் பயன்படுத்தலாம் அல்லது சில மாற்றங்களோட பயன்படுத்தலாம், சில நேரம் பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனால் இது பழைய முறைகள். அதாவது இப்ப நாங்கள் நவீன முகாமத்துவம் என்று பார்த்த அல்லது இப்ப பார்க்கிற அலுவலக முறைமைகளுக்கு சற்று குறைந்த வளர்ச்சி அடையாத ஒரு முறை என்று சொல்லலாம் சில நேரம். அப்ப இது பழைய முறைகள். அப்ப அதுக்காக பயன்படுத்துற கோப்பிடும் உபகரணங்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று குத்தூசி. குத்தூசின்றது உங்களுக்கு தெரியும். குத்தூசின்றது ஒரு 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 ஏதோ ஒன்றுல நிறுத்தப்பட்ட ஒரு கூரான ஊசி போன்ற ஒரு கம்பி ஒன்றுதான். அப்ப இதுல நாங்கள் என்ன செய்யறோம்னா ஆவணங்களை அதுல குத்தி குத்தி வைக்கிறது. அப்ப அது ஏதோ ஒரு வகையான ஆவணங்கள் அதுல குத்தி வச்சா ஒன்றா சேர்ந்து இருக்கும் தானே. அப்போ ஒன்று தவறி போகாம அதுல இருக்கும். ஆனா இதுல இருக்க பிரதானமான பிரச்சனை என்னென்றால் ஆவணங்கள் துளையிடப்படும். அப்ப சரியா இருக்கு. அப்ப அதனால பிரச்சனை இல்லாத ஆவணங்களை தான் நாங்கள் வச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கும் பார்த்தால் இது மிக புராதன ஒரு முறைமை. ஆனா இன்றைக்கும் மிக நவீன அலுவலகம், நவீன தொழில்நுட்பங்களை, நவீன அலுவலக முறைமைகளை உள்வாங்கின நிறுவனங்கள்ல இந்த முறைமை இருக்குது. விசேடமாக வங்கிகள்ல இன்னும் இந்த முறைமை பயன்படுத்தப்படும். நீங்க காசு எடுக்கிறதுக்கோ காசு வைப்பு செய்யறதுக்கோ ஒரு ஸ்லிப் கொண்டு கொடுத்தா அவர்கள் எல்லாமே கணனில பதிஞ்சிட்டோம். இனி அந்த ரிசீட்ன்றது சுமார் ஆதாரத்துக்கு தான் தேவை. அப்ப அதை என்ன செய்யணும்னா அந்த ரிசீட்டை ஒரு குத்துசில குத்து. பிறகு என்ன செய்யறனால ஒரு காலம் முடிஞ்சோன்னா போய் இங்க வங்கியில ஒரு நாளும் அவ்வளத்தையும் எடுத்து ஒரு பண்டில் பண்ணி வைக்கிறது. ஏதாவது தேவையான தானே திருப்பி எடுக்கணும். மற்றபடி தகவல்கள் எல்லாம் மிஞ்சி இருக்கு. அப்ப இன்றைக்கும் பயன்படுத்தப்படுற ஒரு முறைமை. சரிதானே? அப்ப இது ஒரு பழைய முறைமை. இப்படி நாங்கள் ஆவணங்களை சேர்த்து வைப்போமா இருந்தா இது பழைய முறை. சில நேரம் வீடுகள்ல நாட்கலண்டர் நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிழிக்கிற நாட்காட்டி இருக்குத்தானே. அப்ப அதை நாங்கள் கிழிச்சு ஒவ்வொரு நாளும் கீழே போடாம அதுக்கு பக்கத்திலேயே சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வளைஞ்ச கம்பி ஒன்று கூட இருக்கும். ஒரு நாளும் கிழிச்சு அதுல குத்தி விடுறது. ஒரு ஈஸியான முறை. ஆனால் அது ஒரு கோவப்படுத்தல் முறை. அது ஒரு கோப்படும் உபகரணம். சரிதானே? அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு புத்தகமும் உலோக தாங்கியலும். அப்ப ஒரு புத்தகம் மாதிரி, புத்தகம்ன்றது பாதுகாப்பு புத்தகம்ன்றது ஒரு ஃபைல் கவர் மாதிரி. ஆனால் அதுல உலோக தாங்கிகள் முன்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். என்னப்பா அதுக்குள்ள பேப்பரை வச்சா சும்மா நாங்க ஒரு ஃபைலுக்கு பேப்பரை வச்சால் அது தவறி போகலாம் தானே. சில நேரம் ஒரு காத்துக்கு எல்லாம் பேப்பர் எல்லாம் தரமர பறந்து போகலாம் தானே. ஆனால் அது உலோக தாங்கிகளா இருப்பதன் காரணமா அதுக்குள்ள நாங்கள் ஒரு தாளை வச்சுட்டு மூடி விட்டோம்னா அது அப்படியே இருக்கும். வெயிட். சரிதானே? அப்ப இது ஒரு முறைமை. அப்ப அப்படியான இருந்தால் அதுக்குள்ள அது சம்பந்தமான கடிதங்கள் எல்லாம் அதுக்குள்ள வச்சு முடிவிடும். இன்னமும் சில நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப சில நேரங்கள்ல இந்த கடிதங்களை பதவியில் உத்தியோகத்தரை சமர்ப்பிக்கிறதுக்கு சில இடங்கள்ல இப்படி தரிச்ச மட்டையால இப்படி எல்லாம் செய்து வச்சிருக்கணும். ஆனால் அதுல உலோக தாங்கிகளை பொறுத்துறது வெயிட்டுக்காக, பாரத்துக்காக. அப்ப அது ஒரு கோப்பிடும் முறை. சிறிய அறை அல்லது புறா கொண்டு முறைமை. சிறிய சிறிய பெட்டிகளாக, அதாவது தபால் நிலையத்துல நீங்க பாத்தீங்கன்னா தபால்களை தரம் பிரிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி சிறிய சிறிய பெட்டிகளாக கூடுகள் அடைக்கப்பட்டிருக்கும். புறா கூடுகள் அடைக்கிற மாதிரி. அப்ப அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு கூடுகளுக்கும் ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் ஒவ்வொரு இருக்கிற சதுரங்களுக்கும் ஒவ்வொரு விடயங்களும் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். அது சம்பந்தமா வர்ற ஆவணங்கள் அதுக்குள்ள போட்டு. அப்ப அது ஒரு கோவப்படுத்தல் முறை. அப்ப ஒரே வகையான ஆவணங்கள் அதுக்குள்ள இருந்தோன்னு இருக்கும். அப்புறம் அது நிறைஞ்சி வந்துட்டால் அதை கட்டி ஒரு லேபிள் போட்டு வச்சுட்டு தொடர்ந்து அப்ப அந்த ஆவணங்கள் எல்லாம் அந்தந்த பெட்டிக்குள்ள போட்டு வர்றோம். அப்ப நாங்க இப்ப தற்காலிகமா பண்ணப்படுற ஆவணங்களுக்கு தான் பொருத்தம். மிக நீண்ட காலத்துக்கு இல்லை. எல்லாமே அதனாலதான் இது பழைய முறை என்று சொல்றோம். மிக நீண்ட காலத்துக்கு அல்லது மிக முக்கியமான ஆவணங்களுக்கு சில நேரம் பாதுகாப்பு தொடர்பா சில பிரச்சனைகள் இருக்குதோ ஒன்றை விளங்கி கொண்டீங்கன்னா அதுல விடயங்கள் விளங்க புறா கொண்டு முறைமை. அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்டி கோவம் முறைமை. இது மிக முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக பேணுறதுக்காக பயன்படுத்தப்படுறது. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி போல, இந்த பெட்டி போல வாக்குப்பட்டி போல, சரியா? வாக்குப்பட்டி போல ஒரு பெட்டியா இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஆவணங்களை வைக்கிறது. ஆவணங்களை வச்சு மூடி விட்டோம் என்றால் இந்த பூச்சியோ இந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா ஆவணங்கள் இருக்கும். மிக பாதுகாப்பா பேணப்பட வேண்டிய ஆவணங்களை அந்த பெட்டி கோவைக்குள்ள வைக்கிறது. அப்ப சில நேரம் பெட்டிகளுக்குள்ள பிரிவுகள் இருக்கலாம். அப்ப அந்த ஒவ்வொரு பிரிவுகளும் ஒவ்வொரு விடயங்கள் சம்பந்தமான ஆவணங்களை வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றிலேயும் ஆவணங்கள் கட்டுறது இல்லை.
நூல்ன்றது நடைமுறையில இல்லை இதுல எல்லாம். சரிதானே? ஏதோ ஒரு வகையில ஒன்று சேர்த்து வைக்கிறோம். அப்ப பெட்டி கோவ முறைமைன்றது அது அது மிக பாதுகாப்பானது. அடுத்த விசிறி முறைமை. விசிறி முறைமைன்றது இப்ப எங்களுடைய மேசையில இருக்கிற இந்த உள்வரும் கடுத தட்டுகள் மாதிரி தான். ஆனா அந்த தட்டுகளுக்கு இடையில பலகை அடிச்சிருக்கும் விசிறி மாதிரி. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முக்கோண இடைவெளி இருக்கும். அப்ப அதுவும் மீண்டும் ஒவ்வொரு விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுக்குள்ள ஆவணங்களை வைக்கிறது. இது ஒரு முறைமை. சரிதானே? அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா திறந்த ராக்கு. இன்னைக்கு லைப்ரரிகள்ல இருக்கிற மாதிரி பெரும்பாலும். அப்ப திறந்த ராக்க முறைமை. அப்ப திறந்த ராக்கையில ஒவ்வொரு விடயங்களுக்கு பிரிச்சுட்டு அதுல ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி வைக்கிறது. அப்ப இதுவும் ஒரு பழைய முறைமை. இதுல ஒன்றுமே ஆவணங்கள் கட்டப்படுறது இல்லை என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நவீன முறைகள் என்று சொல்லப்படுறது 2 வகை இருக்குது. ஒன்று கிடைக்கோப்புடல் முறை, அடுத்தது நிலைக்குத்து கோப்புடல் முறை. சரியா? இது 2 பிரபலமாக எங்கட நிறுவனங்கள்ல பயன்படுத்தப்படுற முறைகள். அதை விட பிறகு இப்ப வளர்ச்சி அடைஞ்ச இது காகிதாதிகளுக்கு பொருத்தம். அதை விட நுண்கோவ முறைமை, ஏற்கனவே நுண்கோவ முறைமை என்றது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது மைக்ரோஃபில்ம்ல படம் எடுத்து ஆவணங்களை சேகரித்து வைக்கிறது. அது விரைவாக வந்து மிக நவீனமாக அறிமுகப்படுத்தப்பட்டு மிக விரைவாக நடைமுறையில இருந்து இல்லாம போன பாருங்க. குத்தூசி முறைமை இன்னும் இருக்குது. ஆனா நுண்கோவ முறைமை ஒரு நவீன முறை என்று சொல்றோம். ஆனால் அது இல்லாம போயிட்டு. அடுத்தது இலத்திரனியல் கோவ முறைமை. அது இப்ப நாங்கள் பயன்படுத்துறது. அதான் முதல்ல நான் சொன்னேன். இப்ப எங்க கணினிகள்ல பயன்படுத்துறது. இது ஒரு டிவைஸ்ல இலத்திரனியல் முறையில சேகரித்து வைக்கிறது. அப்ப இதுல எங்களுக்கு இந்த கிடைக்கோப்புடல் முறை. கிடைக்கோப்புடல் முறை என்றது சில நேரம் தட்டையான கோப்புடல் அல்லது படுகிடை கோப்பு. பல சொற்கள் உங்களுக்கு பரீட்சையில பாத்தீங்கன்னா பல சொற்கள் வரும். படுகிடை கோப்பு அண்டா படுகிடையா இருக்கிற கடை தானே. அப்ப கிடக்கோப்பு முறை என்றது என்னென்றால் சாதாரணமா விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்றுக்கு மேல ஒன்று ஆவணங்களை வச்சு கட்டுறது. ஒன்றுக்கு மேல ஒன்று. சரிதானே? ஒன்றுக்கு மேல ஒன்று ஆவணங்களை வச்சு கட்டினம் என்றால் அது கிடைக்கோப்பு முறை. அப்ப நாங்கள் எங்களுடைய அலுவலகங்கள்ல பயன்படுத்துற கோவைகள் எல்லாம் கிடைக்கோப்பு முறை. அந்த கிடைக்கோப்பு முறையில தான் நாங்கள் கோவை இழப்பு என்ற முறையை 2ஆ பிரிக்கிறோம். புத்தக கோவமுறை, புலந்த கோவமுறை. இப்ப அந்த தொடர்பு விளங்கும் நினைக்கிறேன். எனவே நாங்கள் விளங்கிக் கொள்றது எப்படின்னு சொல்லி சொன்னால், கோவைகளை நாங்கள் ஒரு திறந்த ராக்கியிலேயோ அல்லது இழுப்பறைகள்லையோ அதாவது ரோயஸ்லயோ ஒன்றை வச்சு அதுக்கு மேல ஒன்றை வச்சு அதுக்கு மேல ஒன்றை வச்சால் அது கிடைக்கோப்பிடும் முறைமைன்னு சொல்லி. அல்லது அலுமாரியில நாங்க ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று கோவைகளை வச்சோம் என்றால் அது நிலக்குத்து கோப்பிடும் முறை. அப்படி இல்லை. ஒரு ஆவணங்களை நாங்க எப்படி ஒன்று சேர்க்கிறோம்? கோவையில தானே. எனவே அந்த கோவையில எப்படி ஆவணங்களை கட்டுறோம்? அப்ப ஆவணங்களை கோவையில எப்படி சேர்க்கிறோம்? ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு தானே கட்டுறோம். எனவே அது வந்து கிடைக்கோப்புடல் முறை. சரிதானே? அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. மாறு விளங்கினா நாங்கள் சில நேரம் அது சம்பந்தமா கேட்கல பிரயாண விடைக்கு போக வேண்டியிருக்கும். அப்ப ஒன்றுக்கும் மேல ஒன்று வச்சு கோவைகளை ஏதோ ஒரு வகையில கட்டுற முறை. அது நூலாலையா இருக்கலாம் அல்லது லிவர் போன்றவற்றாலையா இருக்கலாம். அப்படியோ அதை ஒன்று சேர்க்கிற முறை தான் தட்டையான கோப்புடல் முறை அல்லது கிடைக்கோப்புடல் முறை. சரிதானே? அப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த தட்டையான கோப்புடல் முறைமை என்று சொல்றது ஒன்றுக்கு மேல ஒன்றை வச்சு கடிதங்களை கட்டுறது. அதாவது நாங்கள் இப்ப பயன்படுத்துற முறை. அப்ப இதுல நன்மைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் செயற்படுத்துறதும் விளங்கிக் கொள்றதும் எளிது. அப்ப வந்து இப்ப நாங்கள் இப்படித்தான் கட்டணும், வேற அதுக்கு மேல வச்சு கட்டி கொண்டு போகணும்ன்ற சிக்கனமான ஒரு முறைமை. சரிதானே? சும்மா சாதாரண ஃபைல் மட்டையிலையும் கட்டலாம். கடிதங்கள் கிடைக்கும் ஒழுங்குல கட்டப்படுறதால வரலாற்றை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரியானு பாருங்க. நாங்கள் செய்கிற முறை தான் இதெல்லாம். சுட்டகராதி தயாரிக்கப்பட்ட எளிதாக இப்படியான கோவைகளை அணுக முடியும். ஏனென்றா சுட்டகராதி இருந்தா இதை நாங்கள் கோவையில கொண்டு எங்க வைக்கிறோமோ இலகுவாக அந்த கோவையை நாங்கள் எடுக்க முடியும். தாள்கள் துளையிடப்பட்டு சேர்க்கப்படுறதால வருஷம் மாறாது. சரி, அந்த ஒழுங்குலயே இருக்கு. வேண்டாம் துளையிட்டு நாங்கள் அதுக்குள்ள சேர்த்து ஒன்றத்தனை கட்டுறோம். எனவே வருஷம் மாறாது, பாதுகாப்பா அப்படியே இருக்கும். ஒன்றோடு தவறி போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. இதுதான் இந்த தட்டையான கோப்புடல் முறையில இருக்கிற நன்மை.
ஆனா இதுல இருக்கிற தீமை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பதிவை பார்க்க வேண்டியிருந்தால் கோவையே அனுப்ப வேண்டி இருக்கும். தானே எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் தானே. ஒரு கடிதம் தான் ஒரு ஆளுக்கு தேவை என்றால் நாங்க அந்த கோவையை தான் அனுப்ப வேணும். ஏதாவது ஒரு பதிவை பார்க்கணும்னா கோவையே அனுப்பணும் என்ற எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி வச்சிருக்கோம். கோவையையும் அதில் உள்ள தாள்களும் விரைவில் துவண்டு போகும். ஏன்னா நெடுக தட்டி 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 தானே நாங்கள் ஆவணங்கள் எடுக்க வேண்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்காகத்தான் நாங்க ஒரு முறைமையை பார்க்கிறோம். துவண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 1 கிலோ 1 ஆவணங்கள் இருக்கு. அப்ப கடைசியில் இருக்கிற ஆவணங்களை பார்க்கிறோம்னா மற்ற எல்லாத்தையும் புரட்டத்தானே வேணும். இடையில ஒரு தாளை சேர்க்கிறதோ அல்லது அகற்றுறதோ சிரமமானது. தானே அவ்வளோத்தையும் கலட்டி இடையில ஒரு தாளை சேர்க்கிறதோ அல்லது ஒரு தாளை தேவையில்லை என்று நாங்கள் அகற்றுறதோ அல்லது ஒரு நல்ல பிரதி எடுக்கணும் என்று ஒரு தாள் எடுக்கணும் என்றால் எடுக்கிறது எல்லாம் கஷ்டம். அவ்வளவு அதுக்கு மேலே இருக்கிற அவ்வளத்தையும் கலட்டி தான் இது எடுக்க வேண்டி இருக்கும். எனவே நெகிழ்வுத்தன்மை குறைவு. நெகிழ்வுத்தன்மை குறைவு தானே. அப்போ ஓரளவு நெகிழ்வுத்தன்மைக்காகத்தான் நாங்கள் பஞ்சரால துளையிட்டு கட்டுறோம். ஆனால் நெகிழ்வுத்தன்மை குறைவு தானே. இந்த அவ்வளத்தையும் எடுத்து எடுக்கணும். சும்மா நாங்கள் எடுக்கல தானே ஒரு தாளை கிழிச்சு தான் எடுக்கணும். ஒரு தாளை பார்வையிடுறதுக்கு அதுக்கு மேல உள்ள பல தாள்களை புரட்ட வேண்டி இருக்கிற சிரமமும் தாமதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றிய நிறுவனங்களுக்கு ஏராளமான ஆவணங்கள் நாளாந்தம் வந்து போற நிறுவனங்களுக்கு இது பொருத்தம் இல்லை. எல்லாத்தையும் கட்டி வச்சு தட்டி பார்த்து பொருத்தம் இல்லாத ஒரு முறைமை. இதுதான் இதுல இருக்கிற தீமை. அதாவது நீங்க தட்டையான கோப்புடல் முறைமை என்றது நாங்கள் இப்ப பேணுற கோப்புடல் முறைமை என்றதை விளங்கி கொண்டுட்டீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை. நாங்கள் கிணபேர் பார்த்தீங்கன்னா தவறத்தான் விளங்கி வச்சுக்கோம். நாங்கள் வச்சிருக்கிறதே அந்த கோவையை நாங்கள் எப்படி வைக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் அது தட்டையான முறைமையான இல்ல குத்து முறைமையான அப்படி அல்ல. சரிதானே. எனவே நாங்கள் பேணுற கோவ முறைமை தட்டையான கோப்புடல் முறைமை. அது புத்தக கோவையா இருந்தாலும் சரி அல்லது புத்தக கோவையா இருந்தாலும் ஒரு பக்கத்துல ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வச்சு கட்டிருந்தானே ரைட்டா. அல்லது புலந்த கோவ முறைமையா இருந்தாலும் சரி அது தட்டையான கோப்புடல் முறைமை. பிளாட் ஃபைல் சிஸ்டம். சரியா. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா நிலைக்குத்து கோப்புடல் முறைமை. அப்ப நிலைக்குத்து கோப்புடல் முறைமைக்கு போறதுக்கு முதல் இந்த தட்டையான கோப்புடல் முறைமையில ஏன்னா இதுல கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை கஷ்டம் தானே நூலால கட்டுறதால அதுல கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச முறைமை தான் லிவராஜ். அதாவது நெகிழக்கூடிய கம்பிகளை வச்சு கோவேறது. உங்களுக்கு தெரியும். ஒரு லிவரை நாங்கள் உயர்த்தினோம் என்றால் அது திறந்து கொள்ளும். அப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான எந்த ஒரு தாளை எடுக்கணும் என்றாலும் மற்ற பக்கத்துக்கு கொண்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தாளை கலட்டி எடுத்துட்டு திருப்பி இடையில சேர்க்கலாம். அப்ப அந்த தட்டையான கோப்புடல் முறைமையில் இருக்கிற சில தீமைகளை இல்லாம செய்யறதுக்காக கொஞ்சம் இலகுபடுத்தப்பட்ட ஒரு முறைமை தான் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட லிவர்கள் பொருத்தப்பட்ட ஒரு கோவையை பயன்படுத்துறது. ஆனால் அது தட்டையான கோப்புடல் முறையில ஒரு வளர்ச்சி அடைஞ்ச முறை. சரிதானே. லிவராஜ் ஃபைல் என்றா எதென்று விளங்க நினைக்கிறேன். ஒரு லிவரை ஏத்துனீங்க என்றால் இப்படி இருக்கிறது திறக்கும். அதுல வந்து நாங்கள் ஆவணங்களை கோக்கலாம். ஏன்னா அது துளையிட்டு தான் கோக்குறது. நூலால கட்டுறதுக்கு பதிலாக ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கிற லிவர்கள்ல அந்த லிவரோட பொருத்தப்பட்டிருக்கிற கம்பிகளுக்குள்ள ஆவணங்கள் கோவையில கொத்து வைக்கிறது. சரிதானே. அப்ப அதுவும் தட்டையான கோப்புடல் முறைமை தான். ஆனா அதுல கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு முறை. அதுல இருக்கிற சில தீமைகளை இல்லாம செய்யறதுக்காக. அடுத்தது நிலக்குத்து கோப்புடல் முறை. நிலக்குத்து கோப்புடல் முறைமை என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிலக்குத்து கோப்புடல் முறைமை என்றது ஆவணங்கள் கட்டப்படாமல் அதான் மிக முக்கியமானது. அங்க ஆவணங்கள் ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு கட்டப்படுது. இங்க ஆவணங்கள் கட்டப்படாமல் ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றாக வச்சு பேணப்படுற ஒரு முறைமை. சரியா. சாதாரணமா யோசிச்சு பாருங்க. நான் எங்கள் ஏற்கனவே பழைய முறைகள்ல பாக்கல நான் சொன்னான் பெட்டிக்கோவ முறைமை பற்றி. ஒரு பெட்டியா இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள ஆவணங்களை வைக்கிறது. அங்க கட்டையிலேன்னு சொன்னான். அது கிட்டத்தட்ட அதே ஒத்த ஒரு வடிவம் தான் இந்த நிலக்குத்து கோப்புடல் முறைமை. அப்ப பெட்டி கோவையில ஆவணங்களை எப்படி ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றா வைக்கிறோமோ அது போல ஆவணங்களை ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றா வைப்போம். இப்ப கடிதங்கள் வேற வேற ஒரே விடயமான கடிதங்கள் அந்த இடத்துல ஒன்றுக்கு பக்கத்துல ஏற்கனவே இருக்கிற கடிதத்துக்கு பக்கத்துல இன்னொரு கடிதம். மிக முக்கியமான வேறுபாடு என்னென்றால் நிலக்குத்து கோப்புடல் முறையில கடிதங்களை கட்ட மாட்டோம். அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. சரிதானே. அப்ப இதுல இருக்கிற அப்ப இது எப்படி நாங்க போனோம்ன்றதெல்லாம் பார்ப்போம். அப்ப இதுல இருக்கிற நன்மைகள் கட்டாம கடிதங்களை ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று வச்சால் என்ன நன்மை இருக்கும் என்றதான் நெஞ்சு சொல்லப்படுது. பதிவுகளை எளிதில் அணுகவும் புரட்டி பார்க்கவும் முடியும். வேண்டாம் பக்கத்துல பக்கத்துல இருக்குது தட்டி பார்க்கறது ஈஸி. இப்ப கடிதத்தை கட்டி இருக்கிறது எல்லாத்தையும் புரட்டி கீழே இருக்கிறத பார்க்கணும். இது பக்கத்துல ஒன்று நிலக்குத்தா இருக்குது. அப்ப எனவே தட்டி பார்க்கறது சுகம். இப்ப நீங்க வங்கியில போனீங்க என்றால் கையொப்ப அட்டைகள் எல்லாம்
அப்படியே ஒரு ஒரு ட்ரேயில பக்கத்துல அடுக்கி வச்சிருக்கு. எந்த கையொப்பட்ட வங்கின்ற கையொப்பாட்டைகள். அப்ப ஒரு ஒரு கணக்கிலக்கத்துக்குரிய கையொப்பாட்டையை பார்க்கணும்னால ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில் அடுக்கி வச்சிருக்கோம். அப்ப டக்குன்னு அந்த ரயில தட்டி டக்குன்னு ஒரு தாள் எடுக்கிறதுக்கோ, அதை பார்க்கறதுக்கோ, ஒரு ஒரு அட்டையை எடுக்கிறதுக்கோ, கையொப்பத்தை செக் பண்ணி பார்க்கறதுக்கோ எல்லாம் இப்ப டிஜிட்டல்ல வந்து அது வர. சரியா? அப்ப அது நிலக்குத்து கூப்பிடல் முறை. ஏன்னா பக்கத்துல வைக்கிறோம். முந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல அங்க ஒரு இலக்க ஒழுங்குல தான் நாங்கள் எடுத்துட்டு அந்த மருந்து சீட்டுகள் எல்லாம் அங்க இருக்கும். எங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று எழுதி தர்றதானே. அந்த நம்பரை கொண்டே கொடுத்தால் அந்த சீட்டை டக்குன்னு எடுப்பினோம். எப்படி? அங்க அது இலக்க ஒழுங்குல எண் வரிசை வகைப்படுத்த. சரிதானே? அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த சிட்டைகள் எல்லாமே என்ன இருக்கும்னா இலக்க ஒழுங்குல ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றா ஒரு பெரிய தட்டுல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கட்டுறது இல்லை. எல்லாத்தையும் கட்டினா அப்புறம் அதுல எங்கடைய தேடி எடுக்கிறது கஷ்டம். அப்ப பக்கத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் உடனே நம்பர் துண்டை கொடுத்த உடனே ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். முந்தி சில நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்தாங்க. அப்ப எங்கட நம்பரை கொண்டே கொடுத்தோன்னே அவர்கள் என்ன செய்யணும்னா அதுல தட்டி ஒன்று பக்கத்துல ஒன்று தானே இருக்குது. இலகுவா தட்டி இலகுவா எங்கடைய எடுத்து தரக்கூடியதா இருக்கு. பிறகு அது வைத்தியர்கிட்ட போய் அப்படியே திருப்பி வந்தோடனே அந்த இடத்துல வைக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நெகிழ்வுத்தன்மை கூடினது. அதுதான் நிலக்குத்து கோப்புடல் முறை. அப்ப குறைந்த இட வசதி போதும். ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே பக்கத்துல ஏராளமான தாள்களை வைக்கலாம். குறைந்த இட வசதி போதுமானது. தாள்கள் இடையில சேர்க்கிறதோ அகற்றதோ எளிது. சரியா? அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மருந்து சீட்டுகள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டே நன்மதியுமே எழுதிடலாம். சிலதை அதை விளங்கி கொண்டா எங்களுக்கு ஈஸி. இல்லாட்டி நாங்க திருப்பி பார்த்தாலும் தட்டையான கூப்பிடல் முறை இலக்கத்து கூப்பிடல் முறை எங்களுக்கு விளங்குறதும் இல்லை. எக்ஸாமுக்கு வரைக்கும் குழப்பமா மிக இலகுவா விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் நிலக்குத்து கோப்புடல் முறை. கோவையிலும் ஆவணங்களும் எளிதில் தோண்டு போவதோ அல்லது சிதைவடைகிறதோ இல்லை. சிறிதான ஆவணங்கள்லாம் அப்படியே இருக்கும். சில நேரம் நாங்கள் சில தாள்களை வைக்காம அது ஒரு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கவர்ல வச்சுட்டு வைப்போம். சரிதானே? அப்படி அதான் கோவையில் மிகவும் பாதுகாப்பானது. சரிதானே? அப்ப இப்படி ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்ற கோவையில வைக்கிறதுக்காக அல்லது ஆவணங்களை வைக்கிறதுக்காக வந்ததுதான் எழுப்பறைகள். சரியா? அது திறந்த தட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. அது நிலக்குத்து கூப்பிடல் முறைமை தான். அதை பாதுகாப்பா பூட்டி வைக்கிறதுக்காக வந்ததுதான் எழுப்பறை. அப்ப உண்மையா ஒரு லாட்சியை எழுத்தால் அதுக்குள்ள கோவைகள் ஒன்றுக்கு பக்கத்துல உண்டு அல்லது ஆவணங்கள் ஒன்றுக்கு பக்கத்துல உண்டு. இப்ப காணி உறுதிகள் அடுக்கி வச்சிருக்க முடியும் வைங்களேன். அப்ப ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றா இருக்கும். இலகுவா தட்டி தேவையானது எடுக்கலாம். கட்டுறது இல்லை. அப்ப அதுக்காக வந்ததுதான் இழுப்பறைகள். அப்ப மிகவும் பாதுகாப்பானது இழுப்பறைகள். இழுப்பறை வந்ததே இந்த நிலக்குத்து கோப்புடல் முறைமைக்காக தான். ஆனா நாங்கள் கடற்கோப்புடல் முறைமைக்கு தான் இப்ப இழுப்பறைகளை பாவிக்கிறோம். உண்மையாது இல்ல. சரிதானே? இந்த கிடைக்கோப்புடல் முறைமைக்கு இப்ப நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு உண்மையாங்கட அலுவலகத்துல பொறுத்தம் அலமாரிகள் தான். இழுப்பறைகள் அல்ல. சரிதானே? நாங்கள் சில நேரம் அதை பயன்படுத்துறோம் சரியான முறையில். ஆனால் உண்மையா அலமாரிகளை தான் நாங்கள் அதுக்கு பயன்படுத்த வேணும். அதான் சரியான உபகரண முறைமை. அப்ப இங்க இழுப்பறைகள்ல வச்சு பூட்டப்பட்டால் தூசியோ ஈரமோ பூச்சிகளோ பழுதடையவோ களவோ எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா மிக பாதுகாப்பா இருக்கும். ஆவணங்களை விலை குறைந்த கோவமட்டைகளிலே வச்சு பண்ண முடியும். ஏன்னா சும்மா அதுக்குள்ள வைக்கிறதானே பக்கத்துல கட்டுறதுன்னா மிக குறைந்த கோவை அட்டையில கட்டலாது. சரிதானே? இது சும்மா ஒரு கோவை அட்டையில வச்சுட்டு அதுக்குள்ள நாங்கள் ஒழுங்குபடுத்தி வைக்கலாம். எனவே சிக்கனமான ஒரு முறைமையும் கூட. ரைட்டா? ஆனால் இதுல தீமைகள் இருக்குது. என்ன தீமை என்றால் கடிதங்கள் கட்டப்படாம வைக்கிறதால தவறி போடுறதுக்கு அல்லது ஒழுங்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டுரையில தானே ஒன்றுக்கு பகுதி இப்ப நான் கட்டியே சில கடிதங்களை கட்டாம விடுறோமோ அல்லது துளைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கட்டாம கடிதங்களை வச்ச மாட்டால் அதெல்லாம் நாங்கள் எங்களோட அலுவலகங்கள்ல பெரும்பாலும் பயன்படுத்துறது. பெரும்பாலும் வளர்ச்சி அடைந்த நவீன இலங்கையில பெருசா பயன்படுத்துறது குறைவு. சில நேரம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் போன்ற சில நிறுவனங்கள், வங்கிகள் போன்ற சில நிறுவனங்கள் இந்த முறையை பயன்படுத்தும். அவ கடிதங்கள் கட்டப்படாம வைக்கப்படுறதால தவறி போறதுக்கும் ஒழுங்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மடங்கட்டைகள், அதாவது நாங்கள் ஒரு ஒரு போல்டருக்கு வச்சு ஒரு விலை குறைஞ்ச மட்டைகளுக்குள்ள வச்சு வைக்கலாம்னு தானே சொல்றோம். அதுகள் துவண்டு போகக்கூடிய வாய்ப்பு காணப்படும். சில நேரம் ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றா நாங்கள் ரோயர்கள் ஆட்சிக்க வைக்கல சில நேரம் மடங்கி அதை கொண்டு மற்ற கோயிலுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதால சில நேரம் தேடுறது சிரமங்கள் என்று வரும். அந்த வாய்ப்புகள் இதுல இருக்குது. அப்படியான ஒரு தீமை இருக்குது. சரிதானே? ரெண்டு விலங்கு தானே பக்கத்துல ஒன்றுக்கு பின்னா உண்டா நாங்கள் சின்ன சின்ன மட்டைகள்ல வச்சு அதுவும் மிக குறைஞ்ச ஆவணம் இப்போ 1-2 பேப்பர் இருக்கிற ஒரு பையில நாங்கள் கட்டாம அதுக்குள்ள வச்சோம்னால் அது சில நேரம் அப்படியே மடங்கி மற்ற கோயிலுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கணக்க ஆவணங்கள் இருந்தா மடங்கி அப்படி கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எனவே அப்படியான ஒரு குறைபாடு நிலக்குத்து கோப்புடல் முறைமையில இருக்குது.
அப்ப அதுக்காக வந்ததுதான் தொங்கல் கோவ முறைமை, சஸ்பென்ஷன் ஃபைல். அப்ப இங்க நடக்கொண்டா முதல் இப்படியான இழுப்பறல் ஆட்சிகளுக்குள்ள ஆவணங்களோ அல்லது ஃபைல்களோ ஃபைல் மட்டைகளை வச்சுட்டோ, சின்ன சின்ன ஃபைல் கவருக்களை வச்சுட்டோ, மெல்லிய மடக்கட்டைகளுக்குள்ள வச்சுட்டோ, சும்மா லாட்சியில பக்கத்துல பக்கத்துல வச்சுனாங்க. அதாவது மடங்கி போற அப்படியான பிரச்சனை. இது அப்படி போயிடாம அதுல பொருத்தப்பட்ட விசேட ஃபோல்டர்ஸ்ல, சரிதானே, பாத்தீங்கன்னா எப்படி பொருத்தப்பட்டிருக்குன்னு தெரியும். அதுக்காக உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த ரோயரை பாத்தீங்கன்னா மேல 2 கம்பி இருக்குது, இந்த ஃபோல்டர்ஸை கொழுவுறதுக்கு தான். இதுக்காக வந்ததான் இது. அப்ப அந்த ஃபோல்டர்ஸுக்குள்ள ஃபைலை வச்சோம்னா கடைசி வரைக்கும் கீழே விழாது, அங்கால இங்கால தவறி போகாது, மடங்காது. அப்ப இது தொங்கல் கோவ முறைமைன்றது நிலக்குத்து கோப்படல் முறையில வளர்ச்சி அடைஞ்ச ஒரு முறைமை. சரிதானே. அப்ப இழுப்பறைகள்ல மேல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த லாட்சியில மேல பொருத்தப்பட்டிருக்கிற உலோக சட்டங்கள்ல கோவைகளை அல்லது ஆவணங்களை வைக்கக்கூடிய பைகள், பாக்கெட் என்று சொல்ல பொருத்தப்பட்டு அது சும்மா கொழுவி இருக்கும் அதுல. எனவே தேவைக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கலாம். சரிதானே. இப்படியான பைகளை கொழுவுற முறைமை தான் தொங்கல் கோவ முறைமை. இதெல்லாம் கேட்கல நாங்கள் வேறு இதெல்லாம் படி எழுதுறது. அப்ப இதுல இருக்கிற நன்மை, கோவைகள் துவண்டு போகாது, வலிக்கியோ இணைய கோவைகளாலேயோ மறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கடிதங்களை இலகுவாக உரிய இடத்துல வைக்கலாம். தேவைக்கேற்ப இடவசதி விரிவாக ஒரு ஒரு கோவைக்குள்ள ஒரு ஒரு விடயம் கூட ஆவணம் வருதுனாலும் தேவையான இடம் இருக்குது. இரண்டு அங்கால அஞ்சால இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தானே. சரியா. அப்ப இது மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்கும் என்றால் இதுல பாருங்க இந்த லேபிள்கள் இருக்குது, இந்த வெள்ளையாளு அந்த லேபிள்கள்லாம் ஒரு விடயம் எழுதி இருக்கும். எனவே அந்த விடயங்களை அதுக்குள்ள வைக்கிறோம். அப்ப இது ஒரு மிக இலகுவான ஒரு முறைமை. இடவசதிக்கு ஏற்ப விரிவாற்றல் இருக்கும். பெட்டி கோவையில கடிதங்கள் ஏறுறது போலதான் இதுக்குள்ள கொண்டே நாங்கள் ஒவ்வொரு போல்டர்ஸுக்கையும் கடிதத்தை வைப்போம். ஆனால் இதுல இருக்கிற தீமை என்னென்றால் மிக நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க வேண்டிய ஆவணங்களுக்கு இது பொருத்தம் இல்லை. என்ற இதுக்குள்ளேயே வச்சு இது ஒரு கொஞ்சம் காலம் இருக்கும், மாறும். இப்ப சில நேரம் ஒரு பெரிய பங்கு நிறுவனம் என்றா பங்குதாரர்கிட்ட சான்றிதழ் அதுல வைக்கிறது, அப்புறம் அவர் விலை போய்க்கல அதை எடுத்து அவருக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டு புது ஆளுடைய கொண்டு வந்து வைக்கிறது, அப்படியானதுக்கு சாத்தியப்படும். ஆனா மிக நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான ஆவணங்களுக்கு இது ஒரு பொருத்தம் குறைஞ்ச முறை. அப்ப அதால இலங்கையில பெருமளவு பயன்படுத்தப்படுறதில்லை. அதே நேரம் செலவு கூடின முறை. ஏனென்றால் ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கு செய்யணும். மற்றது உங்களுக்கு தெரியும், கூடின இட வசதி தேவைப்படும். ஏன் கூடின இட வசதி என்றால், இப்ப நாங்க சில நேரம் அலுவலகத்துல நினைப்போம், எங்கள்கிட்ட ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது, உண்மையிலேயே அலுமாரிய அலுவலகத்துல பயன்படுத்துறதா அல்லது இழுப்பறைகளை பயன்படுத்துறதா இடவசதிக்கு சிக்கனமானதுன்னு சொல்லி. ரெண்டாக்கான பேர் சொல்லுவோம் இழுப்பறை தான் இடவசதிக்கு சிக்கனம் என்றால் அது சின்னனா இருக்கு, என்ன அலுமாரி கொஞ்சம் கூடின இடத்தை பிடிக்கிறது மாதிரி எங்களுக்கு தோன்றும். ஆனால் கூடின ஆவணங்களை வைக்கலாம். உண்மையிலேயே அலுமாரி தான் இடப்பரப்புக்கு சிக்கனமானது. ஏனென்றால் அலுமாரி என்றால் அது அது அந்த அலுமாரியின் அகலத்துக்கும் அதே நேரம் அதில் கதவு திறக்கிற அகலத்துக்கும் இடவசதி இருந்தா போதுமானது. ஒருவர் கதவு திறக்கல அதுக்குள்ள 2 ஆவணங்கள் எடுக்கலாம். ஆனா இழுப்பறை என்ன நீங்க பாத்தீங்கன்றால் அதே இழுப்பறை என்ற நீளமும் கூட அதே நேரம் அதை இழுத்து முன்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதுக்கு முன்னுக்கு தான் ஆள் நிற்கலாம். அப்ப ஆள் நிற்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட வேணும். எனவே இழுப்பறைகளுக்கு கூடிய இடவசதி தேவை. அதே நேரம் இழுப்பறைகளுக்குள்ள கோவைகள் நிலக்குத்தா வைக்கப்படுவதன் காரணமாக ஒருவருடைய கண்மட்டத்துக்கு மேல வைக்கலாது. ஆனா அலமாரியில கண்மட்டத்துக்கு மேல வைக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால அதாலதான் அலமாரி உயரமா 4 தட்டுகள் இருக்கு. இழுப்பறை என்றா ஆக கொண்டது 3 4 ஆச்சு. அப்ப கொஞ்சம் ஆவணங்கள்லாம் அதுக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பயும் கண்மட்டத்துக்கு கீழே தான் இருக்க வரும். ஆனபடியால் இடப்பரப்புல சிக்கனமானது அலமாரிகள். சரிதானே. இழுப்பறைகளுக்கு இழுப்பறைன்னு சொல்றேன் நான், ரோயர்ஸ் அந்த 4 ஒயர் 2 ஒயர்ன்னு சொல்லுவோமே அதுதான். அப்ப அதுக்கு கூடின இடப்பரப்பு தேவை. அதுக்கு பிறகு லெட்டரல் ஃபைலிங்னு சொல்லி பக்கவாட்டான கோவ முறைமை, இதுவும் நிலக்கத்து கோப்படுற முறையில இன்னொரு வகைதான். இங்கே இது தொங்கல் கோவையை தான் பயன்படுத்துறது. ஆனால் நாங்கள் இழுப்பறைகள்ல என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் தொங்கல் கோவையை இப்படி தொங்கல் கோவையை இழுப்பறையில ஒன்றுக்கு பின்னால உண்டா தானே அப்படியே தொங்க வரும். அப்ப அப்படி இருக்கும். இதை நாங்கள் அலமாரி போன்ற இடத்திலேயே ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று தொங்க விடக்கூடிய மாதிரி. எனவே லேபிள் முன்னுக்கு இருக்கும். சரிதானே. இப்படி இப்ப அலமாரி இருக்கிற மாதிரி எங்கட அலமாரிகளையே நாங்கள் இப்படியான 2 சட்டகத்தை பொருத்துவதன் மூலம் அதுல நாங்கள் இந்த ஃபோல்டர்ஸை கொழுவலாம். சரிதானே. இந்த பாக்கெட்ஸ் சொல்லப்படுற இதை கொழுவலாம். கொழுவினால் இது பக்கவாட்டாக செய்யக்கூடியதா இருக்கும்.
எனவே இது என்ன விடயத்தை கொண்டதுன்றது லேபிள் அதன் பக்கத்துல இருக்கும். இந்த இதுல போட்ட மாதிரி சும்மா சின்ன தெரியுமா நினைக்கிறேன். சரியா, லேபிள் வந்து இந்த பக்கத்துல இருக்கும். அப்ப அதுக்குள்ள அந்த ஆவணங்களை வைக்கக்கூடியதா இருக்கும். எனவே கொஞ்சம் இடத்துல கூடுதலான ஆவணங்களை வைக்கக்கூடியது. நான் சில இட வசதிக்கு சிக்கிறோம். என்னோட கேபினெட்டுக்கே இதை நாங்க பயன்படுத்தலாம். அதை வைக்கிறதுக்கு அந்த முறைக்கு தொங்கல் கோவ முறைமைக்கு நாங்க ட்ரோயர். அப்ப இதுவும் ஒரு தொங்கல் கோவ முறையில பக்கவாடாக நாங்கள் இந்த பாக்கெட்ஸை பொறுத்துறது தான் பக்கவாட்டான கோவல் முறைமை என்று சொல்லப்படுது. சரியா, அப்ப இந்த முறையிலையும் செங்குத்தா தான் வைக்கப்படுது. ஆனால் கோவேண்ட முன்பக்கம் முகப்பு பக்கம் பார்வைக்கப்படுறது பதிலாக அந்த பக்கவாட்டு பக்கம் தான் பார்வைக்கப்படுது. சரிதானே, அதண்டா இப்படி வைப்போம். அப்ப முன்பக்கம் பார்வைக்கு தெரியும். இதண்டா பக்கத்துல கோவைகள் தொங்க விடப்பட்டிருக்கிறபடியால், அந்த பாக்கெட்ஸ் தொங்க விடப்பட்டிருக்கிறபடியால் இதென்ற ஒரு பக்க பகுதி தான் தெரியும். எனவே நாங்கள் அடையாளமிட வேண்டியது எந்த விடயம் என்றது அந்த அப்ப முகப்பு பக்கத்துக்கு பதிலாக கோவையின் கீழ்ப்பக்க விளிம்பு தான் எங்களுக்கு தென்படக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க கோவப்பட்டதுக்கு பதிலாக, அதாவது அந்த ரோயஸுக்கு பதிலாக கோவை அலமாரிய இதுக்கு பயன்படுத்துறோம். பக்கவாட்டாக கோவை அலமாரியில அமைக்கப்பட்டிருக்கிற உலோக சட்டங்கள்ல இந்த மடங்கட்டைகளை வைக்கிறதுக்கான பாக்கெட் தேவைக்கேற்ப பொறுத்து இருக்கும். அதுக்குள்ள கோவையில வச்சு பண்றது. மற்ற எல்லாம் ஒரு இது தொங்கல் கோவை மாதிரி தான். ஆனா அதுல தொங்கல் கோவை வந்தோன்னா அது தொங்கல் கோவை பயன்படுத்துறதுக்கு வந்தது இழுப்பாரு. ஆனால் அதுல இருந்த தீமை கூடுதலான இடப்பரப்பு பிடிக்குது என்றதுதான் பிரதானமான தீமை. அப்ப அதுக்கு பதிலா குறைந்த இடப்பரப்புக்குள்ள கூடுதலான கோவையில வைக்கக்கூடிய ஒரு முறைமை. அப்ப இது எங்களுக்கு கண்மட்டத்துக்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னோட சைட்ல லேபிள் இருக்கு. சரிதானே, அதுக்கு மேல இல்ல லேபிள் இருக்கு. அப்ப எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதா இருக்கு. இது சைட்ல லேபிள் இருக்கிறபடியா கண்மட்டத்துக்கு அப்ப அலமாரியில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப இது நவீன கோப்புடல் முறையில் தொங்கல் கோவையில இப்ப எங்களுக்கு தெரியும் இலக்குத்து கோப்புடல் முறையில, பிறகு அதுல வந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்ச முறைமை தான் தொங்கல் கோப்புடல் முறைமை. அப்புறம் அதுல இருக்கிற தீமையும் இல்லாம செய்யறதுக்காக வந்தது தொங்கல் கோப்புடல் முறையில லெட்டரல் ஃபைலிங்னு சொல்ற பக்கவாட்டான கோப்புடல் முறைமை. சரிதானே, அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா கோவை என்ன மட்டையல்ல அந்த முன்னுக்கு தெரிகிற விளிம்பு பகுதியில தான் பேர் எழுதக்கூடிய மாதிரி உலோக கீலம் பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப அதுக்குள்ள நாங்கள் மட்டையில பேர் எழுதி போட்டு வைக்கக்கூடியதா இருக்கும். கோவிய விரவாயினம் காண முடியும். ஏனைய சகல விடயங்களும் இலக்குத்து கோப்புடல் முறை போலவே இருக்கும். இங்கேயும் கட்டுறது இல்லை. சரியா, ஆவணங்கள் அதுக்குள்ள வைக்கிறது. அப்ப மிக பிரபலமான அபிவிருத்தி அடைந்த ஒரு முறையாக இந்த முறை காணப்படுது. சரிதானே, அப்ப இவ்வளவு விடயங்களும் இது. அப்ப இதுல இருக்கிற பிரதானமான நன்மை அதிக அளவு இடப்பரப்பை சேமிக்கும், மிகவும் விரிவாற்றலுடையது. ஏனென்றால் அதை விட இது நியாயமான இடம் இருக்குதானே. அப்ப தேவைக்கேற்ப எங்களுக்கு கோவையில இறக்கி அப்ப இது மிகவும் விரிவாற்றல் இருக்குது. தற்போது இருக்கிற அலமாரிகள் ராக்கியிலேயே சின்ன கீழங்களை பொருத்தி சின்ன திருத்தங்களை செய்யறதால இந்த முறையில பயன்படுத்தி கோவையில வச்சிருக்கலாம். மிகவும் பாதுகாப்பானது, பயன்பாட்டு சிரமம் குறைவு. எனவே அதிக நன்மைகள் கொண்ட ஒரு முறை. அடுத்தது இலத்திரனியல் கோவை முறை. அது உங்களுக்கு தெரியும், என்ன விட கூடுதலா உங்களுக்கு தெரியும். கணனி அல்லது இலத்திர சாதனங்களை பயன்படுத்தி ஆவணங்களை பண்ற நவீன முறை. குறைந்த இடப்பரப்புல மிக அதிகமான ஆவணங்களை பண்ணலாம். எங்கள்கிட்ட கோவையில் இருக்கிற எல்லா கடிதங்களும் பெரும்பாலும் நாங்கள் தயாரிச்ச கடிதங்கள் எல்லாம் கணனிலையும் இருக்குது. ஆனால் கோவையில எப்படி கடிதத்தை தேடி பிடிக்கலாதோ அதை விட மோசம் கணனில கடிதத்தை தேடி பிடிக்கிறது. உண்மையா சரியான முறையில சேமிச்சா விரைவை தேடி பிடிக்கலாம். சுட்டட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம், அடிக்கிற டேட்டை போட்டோ இல்லாத என்னதையோ இல்லாட்டி சில பேர் சும்மா கீபோர்ட்ல என்ன எழுத்து தட்டு போட்டதோ அதை போட்டுட்டு சேவை கொடுக்கும். சேவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு பேரை கொடுத்தா தானே சேவ் ஆக மாட்டேக்கா. அப்படின்னா தேடி பிடிக்கலாது. அப்ப உண்மையா இதுல நன்மை என்னென்றால் ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்க்லயோ அல்லது சின்ன ஒரு கணனிலையோ ஒரு ஹார்ட் டிரைவ்லயோ ஏராளமான ஆவணங்களை சேவ் பண்ணலாம். நொடிப்பொழுதுல தேடி பிடிக்கலாம். நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். தேவைக்கேற்ப இலகுவாக யாருக்கும் அனுப்பலாம், தேவைக்கேற்ப இலகுவாக பிரதி செய்யலாம். கணக்க நன்மைகள் இருக்குது. விசேட சவால் அதுல பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தணும். திருப்பியும் பாதுகாப்புன்னு சொல்லிக்கல 2 விஷயம் வரும். அப்ப உங்களுக்கு அதில் ஞாபகத்தில் இருக்கும். ஒன்று பௌதிக ரீதியான பாதுகாப்பு, அந்த ஹார்ட் டிஸ்கோ அது பழுதடையாம அல்லது தண்டாம இருக்குது. அடுத்தது வந்து அதுல இருக்கிற தகவல்களுக்கான பாதுகாப்பு, யாரும் ஹேக் பண்ணாமலோ அல்லது அப்படி இருக்கு. அப்ப அது தொடர்பா விசேட கவனம் செலுத்தி நாங்கள் முன்னேற்பாடுகள் செய்ய வேணும். ஒன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல சில நேரம் சேமிச்சு வச்சிருக்க வேணும். அப்படியானது எல்லாம் இருக்குது. மற்றது ஆன்டிவைரஸ் போன்றவற்றை பாவிக்க வேணும். மற்றது அதுக்கண்டு சில விதிமுறைகளை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்த வேணும். வெளி சாதனங்களை அதுல பயன்படுத்தாத முறைமைகளை ஏற்படுத்த வேணும். அப்படியெல்லாம் கணக்க அது பாதுகாப்பு தொடர்பு அதுல உங்களுக்கு கூடுதலா தெரியும், தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்படி நாங்கள் சிந்திச்சு கொண்டு போகலாம். அப்ப இலத்திரனியல் கோவ முறைமைன்றது
இது சரிதானே. அப்ப இந்த விடயங்களோட நாங்கள் இன்றைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இது ஒரு மெசேஜ் சொல்லுவோம்.